பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி ஏன்டா கவாஸ்கர் உன் பேர்ல ஒரு டோர்னமெண்ட்டே நடத்துறாங்களே, அதுக்கேத்த மாரி கொஞ்சமா நடந்துக்கடா. இது அழுவுறான் ப்ரோ. அந்த ஜெய்ஸ்வால் விக்கெட் இருக்குல்ல, உலகத்துக்கே தெரியாது விக்கெட்ன்னு. அதுக்கு போய் அழுவுறான் ப்ரோ. என்ன ப்ரோ பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி 4 மேட்ச் 5 மேட்ச் போச்சு. இந்தியா ஆஸ்திரேலியா 1/3:1. இவரு ராஜகணபதி அவர கூப்பிடலாம்னு நெனச்சேன். அவரு வரல. வந்தாருன்னா அந்த உப்பு தின்னா தண்ணி குடி அந்த பாட்டு பாட வைக்கலாம்னு நெனச்சேன். பட் அவர் வரல. அ இன்னொன்னு கவனிக்கிறீங்களா ப்ரோ? நம்ம எப்பப்பலாம் இந்தியா மேல வன்மத்த கக்குறோம்னு நெனைக்கிறோமோ, அப்பலாம் வந்து நீங்க நானும் மட்டும் தான் இருக்கோம். இந்த அவினாஷ் கலண்டுக்கிறான். கரெக்ட்டா. வினோத் கலண்டுக்கிறான் உஷாரா. இந்த மத்த குரூப்ல இந்த இந்த எப்பப்ப சென்சிட்டிவான விஷயம் வருதோ, அப்பலாம் அவங்க வந்து கலண்டுக்கிறாங்க ப்ரோ. நம்ம 2 பேர் மட்டும் மாட்டிக்கிறோம். இதுல என்னன்னா, அ. உங்க கூட சேர்ந்து நான் பேசுறதுனால, என்னையும் சேர்ந்து, "டேய் நீங்க 2 பேரும் இந்த ஆஸ்திரேலியா ஃபேன் தானே? டேய் நான் வந்து ப்ரோ, ப்ரோ, ஒரு" ப்ரோ. எனக்கு இங்க பாருங்க. எனக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்க. இவன் வந்து அவினாஷ் வந்து இந்தியா ஃபேனு. வினோத் கூட ஒரு லிஸ்ட்ல வச்சிரலாம். நீங்க வந்து தீவிரமான கோலி ஃபேனுங்கிறது உங்க லைக்ல எனக்கு நெறைய தெரியுது. நான் ஒருத்தன் மட்டும் இங்க பாருங்க. இந்த யூடியூப் சேனலுக்கு வியூஸ் வரதே பார்த்தீங்கன்னா, எப்பயாச்சும் இந்தியா தோத்துருச்சுன்னு வையுங்களேன், நம்ம ஏதோ வன்மத்த கக்குறது ஆறுதலுக்கு நெறைய இந்தியா ஃபேன்ஸ் வருவாங்க. ஜெயிச்சுச்சுன்னா, "ஏய் பாத்தியாடா" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் ஒருத்தன் மட்டும் நான் புடிச்ச புடியில அப்படியே இருப்போம். இது ஒரு தத்தி டீமு. இவனுங்க 2 பேர் போனா தான் டீம் உருப்படும் அப்படிங்கிறத இந்த நான் இந்த என்னைக்குமே மாறாம இருக்கும். அதே மாரி இதே மாரி ஒரு 200 பேத்த வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 200 பேத்த மாத்தி வச்சிருக்கேன். நானு அந்த 200 பேரு. எப்படி சிம்புக்கு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு 200 ஃபேன்ஸ் இருப்பாங்களா? அந்த மாரி என் ஐடியாக்கு ஒரு 200 ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நான் என்னைக்கும் டிராவல் பண்ணிருப்பேன். மத்தவங்கலாம் இந்த இந்தியா தோக்குறப்ப வந்துட்டு, திருப்பியும் ஆறுதல் ஆயிட்டு, திருப்பியும் போயிட்டு ஜெயிக்கிற போறது, அதெல்லாம் வந்து இன்டர்மிட்டன்ட் தான். இந்த ஃபைன். இந்த அபாண்டமான குற்றச்சாட்டுக்கு நான் வந்து இல்ல, இல்ல, எக்ஸ்பிளனேஷன் இல்ல, இல்ல குடுத்தேன். ப்ரோ. நான் நெறைய டைம் பார்த்திருக்கேன். இல்ல, இல்ல. உங்கள அதான் லைக்ஸ் சொல்றேன். எனக்கு லைக்ஸ் எனக்கு விராட் கோலி வந்து லைக்ஸ். கோலி மேல சாஃப்ட் ஸ்பாட் இருக்குங்கிறது ஆ உண்மதான். அதெல்லாம் புடிச்சேன் இல்லன்னு சொல்லவே பார்த்தீங்களா? முடியாது. புடிச்சேன் ஏன்னா, பார்த்தீங்களா? இல்ல. அ, 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 இப்போ நான் டினை பண்ணதே கிடையாது. அ. உங்களுக்கு வடாப்பாவு மேல ஒரு சாஃப்ட் ஸ்பாட் இருக்கிற மாரி, எனக்கு கோலி மேல ஒரு சாஃப்ட் ஸ்பாட் இருக்கு. ப்ரோ, புரியுதா? ப்ரோ இல்ல ப்ரோ. வடா பாவ் டிசர்வ்ஸ் a சாஃப்ட் ஸ்பாட் ப்ரோ. சீரியஸா சொல்றேன். இவன மாரி கரெக்ட் தான். இல்ல. நீங்க நானும் அப்ப கோலிக்கு சொல்லுவேன் ப்ரோ. அ இவனுங்க வந்து சச்சின வந்து சச்சினாவ வந்து வலு அவ்வளவு வொர்ஷிப் பண்றதுக்கு கோலி இஸ் ஹஸ் ஆக்சுவலி ஹெல்ப்ட் ஐசிடி இன் மெனி அப்படி அக்கேஷன்ஸ்ன்றனால இல்ல ப்ரோ. நான் வந்து கோலிக்கு சொல்லுவேன். ஜட்ஜின்னா போய் தேவையில்லாம யார் மூஞ்சியும் கடிக்கல ப்ரோ. புரியுதுங்களா? அதெல்லாம் கரெக்ட் தான். அதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே கரெக்ட் ஜட்ஜ் தான். புரியுதுங்களா? இன்னொன்னு இன்னொன்னு நானும் ஒரு ப்ரோ எக்ஸ் இட்ஸ் ஐசிடி நாட் ஃபேன். அபௌட் ரெக்கார்ட்ஸ். இங்க புரியுது. இட்ஸ் நாட் அபௌட் ரெக்கார்ட்ஸ். இட்ஸ் நாட் அபௌட் ஹவ் யூ பிளே. இஃப் யூ ஹேவ் டூ நான் இப்ப தோனி வந்து என்ன கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேனா? கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? அவரோட பேட்டிங் டெக்னிக் வச்சு இஸ் a குட் பிளேயர், இஸ் a குட் பேட்ஸ்மேன். அவர் வந்து கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன்லாம் கிடையாது. சரிங்களா? பட் ஐ லைக் ஹிம் அஸ் a பெர்சன். அது உங்களுக்கு புரியுதுங்களா? அது ஒரு டைம்ல தான் நீங்க ஃபாலோ ஆவீங்க. அது ஆமாமா. அது எனக்கு நடக்கல. புரியுதுங்களா? இப்ப இதுலயே பாருங்க ப்ரோ. ஹிட்னா வந்து ஆக்சுவலா வந்து கிரேட் எஸ்கேப் இந்த நடுவுல. இந்த கடைசி பந்து பார்த்தாரு பிட்ச சிட்னில. ஓகே. இத வந்து எப்படியும் இவனுங்க தோத்துருவானுங்க. தேவையில்லாம நம்ப இத கேப்டன்சி பண்ணோம். மொத்தத்த நம்ம பேர்ல எழுதிருவானுங்க. இவனுங்கலாம் பேட்டிங் ஆடாம இருந்ததுக்கு, நம்ம ஒருத்தன மட்டும் சொல்லிருவானுங்க. எஸ்கேப் ஆகுறோம் பாரு அப்படின்னு சொல்லி, கரெக்ட்டா பும்ரா கையில குடுத்து, பும்ரா அதுக்கு மேல இந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்திருப்பான். கோலி இருந்திருந்தாருன்னா, இரு அவன்ட்ட கொஞ்சம் குடுக்குறேன் சொல்லி, அவனையும் கொஞ்சம் வாங்க வச்சு, கரெக்ட்டா ரோஹித் இதுல எஸ்கேப் ஆயிட்டாரு. அது வந்து ஒரு மாஸ்டர் பிளான் தான் நான் சொல்லுவேன் ரோஹித் அவர்கள்ட்ட. இதுக்கு மூடிட்டு மொத்த டெஸ்ட் சீரிஸுமே எஸ்கேப் ஆயிருந்திருக்கலாம் இந்தியால உட்கார்ந்துட்டு. குழந்தை பொறந்துருச்சுன்னா வரலன்னு சொல்லிட்டு. வழக்கம் போல ஓவர்சீஸ்னாலே எனக்கு இன்ஜூரின்னு சொல்லிட்டு ஹிட்னா அங்கேயே இருந்திருக்கலாம். ஹிட்னா ஆக்சுவலா பாவம் தான் ப்ரோ. ஏன் தெரியுங்களா? ப்ரோ ப்ரோ ஹிட்னால ஒண்ணும் பாவம் இல்ல, கிடையாது இல்ல, ப்ரோ. இல்ல இந்த ப்ரோ. நான் என்ன சொல்றேன், ஹி ரியலி ஷுட் ஹேவ் பீன் ட்ரீட்டட் பெட்டர். உண்மைய சொல்லணும். அப்படி எதுக்கு ப்ரோ ரோஹித்த மட்டும் டிராப் பண்ணீங்க? டிராப் பண்ணா கோலிய டிராப் பண்ண வேண்டியது தானே. புரியுதுங்களா? அதாவது கோலி ரோஹித் வந்து கேப்டனா இருந்தப்ப வேர்ல்டு கப் இந்த T20 வேர்ல்டு கப் அப்ப வரிசையா டக்கு கோலி. வரிசையா டக்கு 1 சிங்கிள் டிஜிட். பட் பேக்கப் பண்ணான். பேக்கப் பண்ணி ஃபைனல்ஸ்ல ஆட வச்சான். அப்பதான் அந்த 48 பால் 50 வந்துச்சு. புரியுதுங்களா? அதுக்கு அவர் கோச்சிக்கல. கேளுங்க. அந்த ப்ரோ ஹஸ் பிரிப்பேர்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட் இல்ல, இல்ல ஃப்ரம் சொல்றேன். லாஸ்ட் டூர்னமென்ட் டு திஸ் இல்ல சொல்றேன். நான் டூர்னமென்ட். என்ன சொல்றேன், கடந்த 5 வருஷமா கோலி வந்து அ வ பேட் ஃபார்ம்ல இருக்காப்ல. ரோஹித்தும் வந்து கேப்டன்சி, ரோஹித் கேப்டன்சி எல்லாமே இருக்கு. பட் ரோஹித் என்னைக்குமே வந்து கோலியோட பொசிஷன வந்து இன்செக்யூரா பண்ண வச்சதே கிடையாது. அவனுக்கு பேக்கிங் இருக்குங்கிறத என்னைக்குமே ஒரு செக்யூர் ஃபீல்ட்ல வந்து கோலிய கொண்டு போயிருக்காங்க. இப்போ வந்து எடுத்த உடனே ரோஹித்த டிராப் பண்றாங்க. நான் வந்து கோலி அதுல இன்வால்வ்டுன்னு சொல்ல வரல. ரோஹித் கோலி குடுத்த பேக்கிங்க
யாருமே ரோஹித்துக்கு திருப்பி தரலங்கிறது ஒரு அதுக்கு இது. அதுக்கு ரீசன் வந்து நீங்க சொன்னதுதான். ஹேட் வாட்ச் பண்றதுக்காச்சும் கோலி விளையாண்டா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1,00,00,000 பேர் பார்ப்பான். அவ்வளவுதான் ரீசன். Instagram ஃபாலோவர்ஸ் வந்து கோலிக்கு ஹிட்னா விட அதிகம். அதனால கோலிய டிராப் பண்ண முடியாது. அவ்வளவுதான் மேட்டர். வேற ஒண்ணும் கிடையாது. ஃபைன். இல்ல ப்ரோ. சி ஐ நோ கோலி இஸ் ஹேவிங் எ பெட்டர் டெக்னிக், பேட்டிங் டெக்னிக் எல்லாமே ம், ஓகே தான். ம். பட் ஸ்டில் இன் அ வே இப்ப வந்து ரீசென்ட்ல வந்து டெஸ்ட்ல வந்து ரோஹித் ஹஸ் பெர்ஃபார்ம் பெட்டர். உண்மைய சொல்லப் போனா. அந்த ஒரு செஞ்சுரி நீங்க எடுத்துட்டீங்கன்னா, லைக் ரோஹித் வந்து இப்ப இந்த இந்த இயர்ல டெஸ்ட், T20, ODI 3லயுமே டாப் ரன் ஸ்கோரர், டாப் 3 ரன் ஸ்கோரர்ல வந்து ரோஹித் இருக்கிறாரு. லாஸ்ட் இயரோட ப ப டாப் ரன் ஸ்கோரிங்ல வந்து ரோஹித் இருக்காரு. ஐ திங்க் ஹி இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம். நீங்க வந்து சரி ஓகே டீமோட பெஸ்ட்டுக்காக உட்கார வச்சீங்க. பட் ஹவ் கம் கோலி வாஸ் தேர்? அதான் எனக்கு புரியல. அது 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 ஆஸ் யூசுவல் இந்தியன் டீம்ல நடக்கிறது தான் ப்ரோ. இத இவனுங்க கரெக்ட்டா ம். பண்ணானுங்கன்னா, இப்படி ஐசிசி டிராஃபிக்கு பிச்சை எடுக்க தேவையில்ல. 11 வருஷத்துக்கு ஒரு தடவ ஒரு ஐசிசி டிராஃபி அடிக்க தேவையே இல்ல. இத அதுவும் கரெக்ட்டா அதுவும் பண்ணானுங்கன்னா, அடிக்கடி அடிச்சுட்டே இருப்பானுங்க. அதுவும் ஷெட்யூல் இவங்களே கையில எழுதிக்கிட்டு. அதான். இல்ல ஷெட்யூல் என்ன வேணா ஃபிக்ஸிங். ப்ரோ இந்தியால நடந்த வேர்ல்ட் கப்ல கூட ஃபிக்ஸிங் பண்ணி தோத்தானுங்க ப்ரோ. இவனுங்களுக்கு இந்த டைம் லக் ஆனது வந்து சவுத் ஆப்பிரிக்கா மாட்டுனது. அவ்வளவுதான். இல்ல, இல்ல. ஜஸ்ட் மிஸ். இப்ப என்னன்னா நல்ல ஆஃபரா இருக்கேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் ரோஹித். ஃபைனல் மட்டும் போயிட்டா போதும். ஃபைனல் மட்டும் போயிட்டா டேய் திருப்பி அவனே அதே கப் மாரி சவுத் ஆப்பிரிக்கா அனுப்பிச்சிடலாம். அவனே கப்ப என் கையில குடுத்துட்டு போயிருவான்டா. அவனே குடுத்துரும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பும்ராக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் குடுத்தோம் ப்ரோ. லைக் ஒரு மனுஷன் தனியாளா வந்து ஒரு டீமையே தூக்கிட்டு போயிருந்திருக்காப்ல. நீங்க அந்த நம்மளோட அந்த சிட்னி மேட்ச்ல வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் அப்பயே தெரிஞ்சிருக்கும். வித் பும்ரா, வித்தவுட் பும்ரா ஹவ் பவுலிங் அட்டாக் பிஹேவ்ஸ்ங்கிறது. மனுஷன் ஒரு சைடுல டீம ஒரு மாரி தூக்கிட்டு போறான் ப்ரோ பவுலிங்ல. லைக் அண்ட் ஆப்பனன்ட்ஸ் ஆர் ஈவன் அக்செப்டிங் தட் ஹி இஸ் டேஞ்சரஸ். அப்படி சிராஜுக்கு ஒரு இன்சிடென்ட் அந்த அந்த டிராவிஸ் ஹெட்ட தேவையில்லாம 140 அடிச்சதுக்கு அப்புறம் போய் தேவையில்லாம சென்ட் ஆஃப் குடுத்தது இல்லாம, சிராஜ் ஆல்சோ பவுல்ட் வெல் ப்ரோ. பவுல் டீசென்ட்லி வெல். 140ல போடுறாரு, வந்து டிசிப்ளினா பவுலிங் போறாரு. ஈவன் தோ 1 ஆர் 2 இன்சிடென்ட் அது என்னன்னா ஒரு இல்ல அந்த சிராஜ் பேக்ட் அப் பும்ரா நைஸ்லி. நைஸ்லி. ஆமாமா. பும்ராக்கு வந்து சிராஜ் வாஸ் எ டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ். வெரி டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ். டீசன்ட் என்ன பேக்கப். ஒரு கொஞ்சம் அந்த ரேபிஸ் இன்னும் இருக்கு லைட்டா. அது கூட இல்ல மாறிரும். இப்பதான் வெளிய வந்திருக்கு. இப்பதான் டீம் விட்டு வெளிய அனுப்பிச்சிருக்காங்க ப்ரோ. இன்னும் 1, 2 வருஷத்துல கியூர் ஆயிரும். இன்னும் கியூர் 2 ஆயிரும். வருஷத்துல கியூர் சோ ஆயிரும். அதனால அந்த ரேபிஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பிஹேவ் பண்றாரு. பட் தேர் இஸ் நோ டினைங் தட் ஈவன் சிராஜ் பெர்ஃபார்ம் ரியலி வெல். பும்ரா வந்து தி பெஸ்ட் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏன்னா ஆஸ்திரேலியாக்காரங்கலாம் இந்தியா பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்தாங்க. இவங்கலாம் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்தாங்க. புரியுதுங்களா? பை ரேட் இவங்களுக்கு தான் வந்து அந்த அந்த கேம்ல வந்து அந்த இது ஹார்ட்னஸ் செலக்ட் பண்ணுவோம்னா எவ்வளோங்கிறது. அதுல இவங்களுக்கு அடி கொஞ்சம் அடி வாங்குனது நானு கப்பு எனக்கு தான்ங்கிற மாரி. இல்ல ஆக்சுவலா நீ ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்தது நானு. எனக்கு தான் கப்பு. அதனால so I think Indian bowlers in terms of Bumrah as well as Siraj have performed decently well. அத நான் வந்து இல்ல பும்ரா கேரிட் தி ஹோல் சீரிஸ் ஆன் ஹிஸ் பேக். தட்ஸ் வை ஹி காட் இன்ஜூர்ட் இன் தி லாஸ்ட் மேட்ச். அவ்ளோ ஹி கேரிட் தி என்டையர் சீரிஸ் ஆன் ஹிஸ் பேக் அண்ட் ஹி காட் இன்ஜூர்ட். லாஸ்ட் மேட்ச் கூட இஃப் பும்ரா ஹேட் நாட் காட்டன் இன்ஜூர்ட், இந்தியா ஹேட் a decent chance to draw. அது அதுவும் இல்லாம அந்த ஆள் எப்படி சொல்றது ப்ரோ, ஏற்கனவே அவருக்கு வந்து அந்த ஆக்ஷன்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அந்த கையில ஒரு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு. ரிலீஸ் அப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டா அப்படி ஒரு ஹைப்பர் டென்ஷன்ல ரிலீஸ் ஆகும். அவர் ரிலீஸ் பாயிண்ட் ஆக்சுவலா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி இருக்கும். மத்த பவுலர்ஸ் விட இன்னும் கொஞ்சம் கிரீஸ்ல இருந்து முன்னாடி இருக்கும். நல்லா கிட் கொஞ்சம் ஒரு 1/2 யார்டு வேற கம்மி பண்ணிக்கிட்டான் ரிலீஸ் பாயிண்ட்ட. நல்லா ஹைப்பர் டென்ஷன், நல்லா இந்த ஸ்லிங் ஷாட்ல விடுற மாதிரி சர்ரு புர்ருன்னு விட்டுட்டு இருக்கான் ப்ரோ. பேட்ஸ்மேன் எல்லாருமே திணறிட்டாங்க. ஃபார்ம தூக்கிட்டு மும்பை இந்தியன்ஸ்க்கு மட்டும் வராம இருக்கணும் அவ்வளவுதான். எனக்கு வேற எதுவும் இல்ல. Bro, I think we should make a separate video about this Pat Cummins, bro. The guy is a legend, bro. Like single-handedly. Guy became a legend by hitna. இல்ல bro. நம்ம ஹிஸ்டரி பாத்தீங்களேன், அந்த சாண்ட் பேப்பர் கான்ட்ரோவர்சி வந்து டிம் பெயின் போனதுக்கு அப்புறம் டீமே புரட்டி போட்டான் ப்ரோ. வேற மாதிரி பண்ணி வச்சிருக்கான். லைக் நான் டிம் பெயினுமே ஆக்சுவலா ஒரு பேட் கேப்டன் சொல்ல மாட்டேன் ப்ரோ. பிகாஸ் he was handling a different problem. நீங்க அந்த டீம் ஒருங்கிணைச்சு அண்ட் he pretty decently he performed. அதுக்கப்புறம் தேவையில்லாத ஒரு கான்ட்ரோவர்சில அவரை வந்து தூக்கிட்டாங்க. பட் when once Pat Cummins took over, எனக்கு தெரிஞ்சு T20 வேர்ல்ட் கப்போ அவனுக்கு கேப்டன்சி கொடுத்திருந்தா ஜெயிச்சிருப்பானோ என்னமோ எனக்கு தெரியல. பிகாஸ் தொட்டதெல்லாம் பொண்ணாகுங்கிற மாதிரி. அண்ட் the guy is like somewhat எப்படி சொல்றது, நான் வந்து எப்படி சொல்றது, he is not humbleன்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி அக்ரெசிவ்னு சொல்ல மாட்டேன். அது என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஏதோ சொல்றாங்க. ஒரு ஆஸ்திரேலியன் எம்எஸ்டி மாதிரி. லைக் எதிர்த்து எவனாவது பேசினானா திருப்பி கேட்டு விட்டுருவான். பட் தேவையில்லாத போயிட்டு வம்பளுக்க மாட்டான். கரெக்ட். அந்த மாதிரி
அப்புறம் என்னன்னா, நான் சொல்லிட்டு செஞ்சிடறான் ப்ரோ. ஓப்பனா சொல்லிடுறான். நான் ஜெயிக்க தான் போறேன். இந்த இந்த சீசன் ஸ்டார்ட்டிங் அப்பயே என்ன சொன்னான்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னா, "வி ஆர் த ஸ்டில் நம்பர் 1 ரேங்க் டீம். இட் டசன்ட் நம்ம சேஞ்ச் இன் எ வீக்" அப்படின்னு 1 சொன்னான். வீக் டசன்ட் சேஞ்ச் எனிதிங் சொன்னான். ஜெயிச்சிட்டான். இப்ப வந்துட்டு இட் வில் பி கோ இட் வில் பி லைக் ஆர் டார்கெட் இஸ் டு சைலன்ஸ் த கிரவுடுன்னா வந்து ஜெயிச்சிட்டான். இவன் எப்படி பண்றான்? டக்குன்னு அதாவது தேவையில்லாம வாய் விட்டான்டா மாட்ட போறோம் அப்படிங்கிறப்போ டக்குன்னு அதை பண்ணியும் காமிச்சிடறான் ப்ரோ. அண்ட் அதுக்கப்புறம் பெருசா ரியாக்ஷனும் இருக்குது இல்ல. பண்ணிட்டேன்டா ஆய் ஊயின்னு குதிக்கிறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஐ ஒன் இட் அவ்வளவுதான். நீ பேட் கமின்ஸ் சம்பந்தமா பேசும்போது நம்ம ஒரு மிகப்பெரிய ஸ்கேம பத்தி பேசணும் ப்ரோ. அந்த ஸ்கேம் என்னன்னா, பேட் கமின்ஸ் இஸ் லிஸ்டட் ஆஸ் அ பவுலர். நோ. ஹி இஸ் அ பவுலிங் ஆல் ரவுண்டர். ஓகேவா? ப்ரோ ப்ரோ இவங்க இஸ் வந்து ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா, நாட் ஒன்லி இன் டெர்ம்ஸ் ஆஃப் கேப்டன்சி, இல்ல, இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் அதான் வந்து டெலிவர் பண்ணிடுறான் ப்ரோ. விக்கெட் எடுமா நான் வந்து எடுத்து தந்துறேன். பிரேக் த்ரூ. அதாவது வென் இட் இஸ் டாமினேட்டட் பை ஆஸ்திரேலியன் சைட பும்ரா எப்படி இந்தியன் சைட கேரி பண்ணானோ அதே மாதிரி ஆஸ்திரேலியன் பவுலிங்க பேட் கமின்ஸ் கேரிட். தேர்ட் மேட்ச்லாம் ஹி ஒன் இட் சிங்கிள் ஹேண்டட்லி நான் சொல்லுவேன். ஹி புட் பேட்டிங் பவுலிங் 2 டிஸ்ப்ளேயும் போட்டு ஹி ஒன் இட் சிங்கிள் ஹேண்டட்லி இன் மை ஒபினியன். தேர்ட் டெஸ்ட் மேட்ச் சாரி ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச். நான் இன்னொன்னு சொல்றேன் ப்ரோ. அந்த செகண்ட் இன்னிங்ஸ் அப்ப சேஸ் அப்ப விக்கெட் கொலாப்ஸ் ஆயிருந்தா அவன் சிங்கிள் ஹேண்டா பேட்டிங்ல ஜெயிச்சு கொடுத்துருப்பான். கரெக்ட். அவன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ப்ரோ. பெருசா இந்த டென்ஷன் பண்றது இந்த மாதிரிலாம் கிடையாது. வரான் ஜெயிக்கிறான். அவன் நின்னாலே எல்லாமே லெஜெண்டரி விக்டரி. நம்ம ஆப்கானிஸ்தான் கூட மேக்ஸ்வெல் அடிக்கும்போது ஆப்போசிட்ல நின்னது யாரு? பேட் கமின்ஸ் தான். நின்றுவான். அவன் ரோல் என்னன்னு கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டான். அன்னைக்கு மேக்ஸ்வெல் இருக்கிறப்ப அவன் ஆக்சலரேட் பண்ணல. எதுவும் பண்ணல. நீ அடி நான் ரோல் வாஸ் நாட் லூஸ் தட் விக்கெட். பெர்ஃபெக்ட்டா பண்ணான் அந்த ரோல. அப்படியே நின்னான் அந்த சைடு. நம்ம பேட் கமின்ஸ்லயே தனியா ஒரு வீடியோ போடலாம் ப்ரோ. ப்ராபபிலி கொஞ்சம் நம்ம அது தனி வீடியோவா போடலாம். அண்ட் த கை ஷுட் பி செலிப்ரேட்டட் ஈவன் மோர் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் கிரிக்கெட். வந்து எப்படி தோனிக்கு ஒரு ஃபிகர் இருக்கோ, பேட் கமின்ஸ்க்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ரெப்புடேஷன். டெஃபினெட்லி இதுல இருந்து முக்கியமா கத்துக்க வேண்டிய லெசன், இந்தியா கத்துக்க வேண்டிய லெசன் என்னன்னா, அவங்க லாஸ்ட் 4 வந்து ஆர் கன்சிஸ்டன்ட்லி ஆடிங் 10 to 20 ரன்ஸ். எல்லாருமே ஓவர் த ஹோல் டெஸ்ட் மேட்ச் ஆர் ஒரு இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸ்ல அவங்க லாஸ்ட் 4 இன்க்ளூடிங் பேட் கமின்ஸ் ஒரு 30-40 ரன்ஸ் ஹாலிடா அடிச்சான். 50 பிளஸ் 9th லாஸ்ட் பார்ட்னர்ஷிப்ல போலாண்ட் லைன் அடிச்சானுங்க ப்ரோ. அந்த லெவலுக்கு அவங்க வந்து அவங்க பவுலர்ஸுமே வந்து உடனே வந்தோடனே விக்கெட் கொடுக்குற லெவலுக்கு இல்லாம தே நோ டு டிஃபெண்ட் அண்ட் ஸ்டாண்ட். ஏதாவது இப்போ வந்து T20லயோ ODIலயோ இதே ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது. ஏன்னா அவங்க பவுலர்ஸ் வந்து நின்றுட்டே இருந்தாங்கன்னா பால் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. பட் ஆனால் டெஸ்ட் மேட்ச்ல அந்த பவுலர்ஸ்க்கு எப்படி டிஃபெண்ட் பண்றது, எப்படி வந்து லைக் நாட் லூசிங் யுவர் விக்கெட் ஈஸிலிங்கிறத சொல்லி கொடுத்தாலே நீங்க வந்து ஒரு பேட்டிங் பொசிஷனை ஒரு பவுலிங் பொசிஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் எடுக்க தேவையே இல்லை. யூ ஜஸ்ட் நீட் டு ஹாவ் அந்த பேட்டிங் டெப்த்துக்காக நம்ம கவலையே பட தேவையில்லை. ஓரளவு விக்கெட் போனாலுமே சரி ஓகே இந்த பவுலர்ஸ் எல்லாம் 4 பேர் சேர்ந்து ஒரு 50 ரன் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையாச்சும் இருக்கும். பட் இந்தியன் டீம்ல அந்த இது இருந்ததே கிடையாது. எப்போ 7 விக்கெட் இல்ல ப்ரோ, ஐ அம் சேயிங் யூ இந்தியன் டீம் வந்து ரொம்ப நாளா வந்து லோயர் மிடில் ஆர்டர் தான் வந்து கேரி பண்ணிட்டே போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு அந்த நீங்க பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், அஸ்வின், நான் என்ன சொல்றேன், சிராஜ், சர்துல் தாக்கூர் தான் WTCலே ஒரு இன்னிங்ஸ் அடிப்பான். லோயர் மிடில் ஆர்டர் ஆக்சுவலி ஹஸ் பீன் டன் டூயிங் பெட்டர் ப்ரோ. மேபி இந்த சீரீஸ்ல பண்ணாம இருந்திருக்கலாம். பட் தே ஹவ் பீன் ஆல்வேஸ். நான் வந்து ஒரு சில டைம்லாம் 4 விக்கெட் இந்தியா போனாதான் அப்பா இப்பதான் பேட்டிங் ஆரம்பிக்குதுன்னு பாப்பேன். லோவர் மிடில் ஆர்டர் கரெக்ட் ப்ரோ. நான் டெய்ல் எண்டர்ஸ் மட்டும் சொல்றேன். லைக் கடைசி 3 விக்கெட் பும்ராவும் ஆடி இருக்கான், சிராஜ் ஆடி இருக்கான், எல்லாருமே ஆடி இருக்காங்க ப்ரோ. யூ காண்ட் அவங்க கிட்ட அதாவது நீங்க கன்சிஸ்டன்சின்னு எதிர்பார்க்கறீங்களா, அது நீங்க டாப் ஆர்டர் வந்து எதிர்பார்ப்போம். அதனாலதான் பவுலருக்கு பேட்டிங் அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இந்தியா இஸ் லேக்கிங் இன் ஒன். இந்தியாவோட ஒரு கீவேர்டு என்ன பிரச்சனை, கன்சிஸ்டன்சி. அதுதான் பிரச்சனை. இவனால போயிட்டு 50 ரன் என்ன, நான் 100 செஞ்சுரி அடிக்கல, 30 ரன் 50 ரன் என்னால ஒவ்வொரு இன்னிங்ஸும் அடிக்க முடியும்னு ஒரு பேட்ஸ்மேன் கூட கிடையாது. ஆக்சுவலா ஆஸ்திரேலியா பேட்டிங்கும் பெருசாலாம் கிடையாது ப்ரோ. கொஞ்ச நேரம் டிராவிஸ் ஹெட் மட்டும் தான் கேரி பண்றான். மெக்ஸ்வினி பெருசா அடிக்கல, கவாஜா அடிக்கல, அவன் மிச்சல் மார்ஸ் எல்லாம் எதுக்கு இருந்தானே டீம்ல தெரியல. பட் வந்து ஒருத்தன் கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருந்தான். யாரு, டிராவிஸ் ஹெட் வந்து கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருந்தான். அதுக்கப்புறமேட்டு ஸ்டீவன் ஸ்மித் ஸ்டெப் ஆனதுக்கு அப்புறமேட்டு தென் அவங்க இன்னொரு பிரேவ் டெசிஷன் எடுத்தாங்க. மெக்ஸ்வினியை தூக்கிட்டு சாம் உள்ள போட்டாங்க. சாம் உள்ளதுக்கு அப்புறம் சாம் அடிக்கிறான். சாம் அடிக்கிறத பார்த்துட்டு கவாஜா, ஏன்னா 2 பேர் மெக்ஸ்வினியும் கவாஜாவும் 2 பேருமே டிஃபென்சிவ் பிளேயர்ஸ் ப்ரோ. ஸோ அதனால ஒரு ஆள் ஃபயர் பண்ணி ஆகணும்னு அவனை தூக்கிட்டு இவனை போட்டாங்க, சாம போட்டாங்க. கவாஜும் அப்பல இருந்து கொஞ்சம் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ என்னன்னா ஏதர் ஆர் சம்திங் கன்சிஸ்டன்சி இல்லனாலும் அட்லீஸ்ட் எப்பயா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இந்தியா டீம் வந்து கன்சிஸ்டன்சி பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கிறதுல கன்சிஸ்டன்டா இருக்காங்க.
அதான் அது கன்சிஸ்டன்ட்டா இருக்கன்றது அதுக்கு ஸ்டெப் எடுக்க வேண்டியது என்னன்னா, தம்பி நீ போயிட்டு ரஞ்சி ஆடிட்டு வாப்பான்னு ஒரு 2, 3 பேர அனுப்புனாங்கன்னா எல்லாம் மாறும். அத ப்ரோ வந்து நான் ரஞ்சி பண்ணவே இல்ல மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், ரைட் நவ் பிஜிடி இஸ் கோயிங் ஆன். பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி போயிட்டு இருக்கு. பி பிக் பேஷ் லீக் போயிட்டு இருக்கு ப்ரோ ஆஸ்திரேலியால. பிளேயர்ஸ் கீ பிளேயர்ஸ் இப்ப டிராவிஸ் ஹெட்ல எப்படியாப்பட்ட T20 ஸ்பெஷலிஸ்ட். ஹி இஸ் பிளேயிங் பிஜிடி ஹியர். ம், ம். இந்தியால இந்த மாரி சிச்சுவேஷன்லாம் நடக்கவே இல்ல. நம்ம அத நடக்கவே நடக்காது. நம்ம எல்லாம் அது எது இவங்க இல்லன்னா நம்ம காசு கிடையாது. அ அதனால இவன சுத்தி தான் நம்ம எல்லாம் ஷெட்யூல் பண்ணணுன்ற ஆ, லெவல்ல தான் இருக்கும். ஆ இப்ப எதுவுமே என்னன்னா, டெஸ்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் உங்ககிட்ட இருக்கா? லைக் புஜாராவ ஏன் வுட்டாங்க? பேக்கப் பண்ணாம வுட்டாங்க. ரஹானே சரி ஓகே. டொ எ ப ஹோம்ல வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஓவர்சீஸ்ல ஹஸ் பீன் பெர்ஃபார்மிங் வெல். புஜாரா வந்து ரன் அடிக்கிற ரஹானேவோட ஸ்ட்ரென்த்தே ஃபாஸ்ட் பவுலிங் ஆடுறது தான் ப்ரோ. அ அவன கூப்பிட்டுட்டு ஹோம்ல பெர்ஃபார்ம் பண்ணலன்ட்டு அவன உட்கார வச்சுட்டு ஓவர்சீஸ்ல எடுக்கலன்னா என்ன அர்த்தம்னு அது எனக்கு புரியல. என்னன்னா, ஈவன் நான் வந்து யங்ஸ்டர்ஸ் குடுக்குறது 2வது விஷயம் ப்ரோ. காம்பினேஷன் யங்ஸ்டர்ஸ் இப்ப நீங்க ஆஸ்திரேலியாவ எடுத்தீங்கனாலும், அண்டர் 18ல ஒரே பிளேயர் தான். அண்டர் 20ல ஒரே பிளேயர். எல்லாருமே 30 பிளஸ். அந்த மாரி தான் டீமும் இருந்துச்சு. பட் என்னன்னா, ரைட் பிளேயர்ஸ பேக்கப் பண்ணாங்க. டெஸ்ட்டுக்குன்னு இருக்க ஸ்பெஷலிஸ்ட் வந்தவங்க பேக்கப் பண்றாங்க. அது வந்து இங்க கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் பிரச்சனை. இல்ல அதான் இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன அ, மேட்டர் தான். அது அவங்க வந்து ரெவென்யூவ வந்து ஃபோக்கஸ் பண்றனால, தே கேன் நெவர் வொர்க் ஆன் திஸ். நீங்க சொன்ன மாரியே இந்த பிக் பாஸ் லீக் ஆடுறப்போ, ஆல் தேர் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆர் ரைட் நவ் பிளேயிங் பிஜிடி. ம். இப்ப ஐபிஎல் ஆடுறப்போ யாராவது பிஜிடி ஆட முடியுமா? அந்த மாரி ஷெட்யூலே அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷெட்யூல் ஆவாது. ஷெட்யூலிங்லயே ஃபுல்லா எல்லாமே போயிரும். இல்ல அது ப்ரோ. இவங்க இன்னொன்னு என்னன்னா, ஐபிஎல் நடக்குதுன்னா, வேர்ல்ட் கிரிக்கெட்ல எதுவுமே ஷெட்யூல் ஆவாது. எவ அதான் எதுவுமே நடக்காது. அதான். வேர்ல்ட் கிரிக்கெட்ல எதுவுமே ஷெட்யூல் ஆவாது. இல்ல அதுதான் இது வந்து இதுக்கு வந்து சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா அது ஐபிஎல் தான் பிக்கஸ்ட் லீக் காசு. அதெல்லாம் கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, அதே ரெவென்யூவ சேஸ் பண்ணிட்டே இருந்தா இந்த மாரி தான் ஆகும். லைக் எசென்ஷியலி யூ வில் ஹேவ் பிளேயர்ஸ் ஹூ ஆர் டெஃபினெட்லி நாட் கன்சிஸ்டன்ட்லி. அதுதான் ம், பிரச்சனை. ம், ம், இவங்க ம். வந்து ரெவென்யூ சேஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, இதான் வந்து எண்ட் ரிசல்ட்டா இருக்கும். இன்னொன்னு சொல்லணும் நெனச்சேன். நீங்க சாம் கான்சஸ் பத்தி சொன்னோனே, ஒரு 19 வயசு பையன ஒரு டீமே சுத்து ப்ரோ, வளச்சானுங்க ப்ரோ. ஐ அம் சேயிங் ஒரு 19 வயசு பையன் ராட்டில் பண்ணிட்டான் ப்ரோ டீமயே. அ அவன் 19 வயசு பையன் மாரி தான் அவன் நடந்துக்கிட்டான். ஆனா இவங்கலாம் லெஜெண்ட்ஸ் மாரி இவங்க நடந்துக்கல. எல்லாம் சேர்ந்து அதே 19 வயசு பையன் மாரி நடந்துக்கிட்டானுங்க பாத்தீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, எதையுமே அவன் ஸ்டார்ட் பண்ணல ப்ரோ. சாம் கான்ஷஸ் கூட ஒரு சில டைம் அவன் வந்து தேவயில்லாம பும்ராட்ட வந்து அவன் டயலாக் வச்சிருக்க நான் ஒண்ணே தேவையில்ல. ஒண்ணு சொல்ல. சாம் கோன்ஸ் தான் சரி ஓகே. வந்து ஒரு இன்னிங்ஸ் தான் ஆடியிருக்கான். லைட்டா ஓகே அடக்கி வாசிக்கலாம். பட் ஸ்டில் ஐ வில் கிவ் ஹிம் த பெனிஃபிட் ஆஃப் த டவுட் பிகாஸ் இட்ஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் அண்ட் ஹி இல்ல, இஸ் a இல்ல ப்ரோ. 19 இயர் ஓல்ட் கை. 19 இயர் ஓல்டு விடுங்க ப்ரோ. அவன் பாட்டுக்கு ஆடிட்டு தான் இருந்தான். ஹி டிட்ன்ட் ஸ்டார்ட் எனிதிங். தேவையில்லாம போய் நீ போய் பம்ப் பண்ண. புரியுதா? பிசிக்கல் ப்ரோ இது கிடையவே கிடையாது ப்ரோ. இட்ஸ் நாட் ஈவன் இட் இஸ் வெரி வெரி ரூட் டு டூ தட். அது ஒரு ப்ரொஃபஷனலிசமும் கிடையாது. நீ அக்ரஷன்னு நீ மத்த இந்த நான் சென்ட் ஆஃப் சொல்றேன். அதாவது பேண்டர் இருக்குல்ல ப்ரோ. டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் அபவுட் பேண்டர், அக்ரஷன். பவுலர் வந்து ஒரு பால் போட்டு விக்கெட் எடுக்குறான்னா, ஹி ஷுட் செலிப்ரேட். அதெல்லாம் தப்பே கிடையாது. யூ கான்ட் செண்ட் ஹிம் ஆஃப். அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் பெர்சனலா இட்ஸ் நாட் அ குட். ஏன்னா, நீ பேட்டர் பண்றனா விக்கெட் அதெல்லாம் நான் உங்க பல பர்சனல் சென்ட் ஆஃப் அவன டச் பண்ணாம டச் அவன்ட்ட பண்ணது வந்து எதுவும் இட் வாஸ் பண்ணாம வெரி வெரி லோக்கல் பாய். நீ அங்க ஊர்க்காரனா, அந்த ஊருக்கு போய் அவன போய் பம்ப் பண்றது வந்து நீ அது ஒரு மேட்ச் ஓனர்ஸா நினைச்சுக்கிற கிடையாது. அது கூட இல்ல ப்ரோ. நேச்சுரலா இல்ல ப்ரோ. அது இல்ல கூட ப்ரோ நேச்சுரலா மேட்ச் இல்ல. அது எங்கேயோ இல்ல ப்ரோ அது என்ன நினைக்கிறாருன்னா, அது ஒரு மேட்ச் ஓனர்ஸா காமிச்சிக்கணும்னு நினைக்கிறாரு. நீ மேட்ச் ஓனர்ஸ்னா சி யூ கிளியர்லி நோ சாம் வில் நாட் ஹிட் யூ பேக். புரியுதா? உனக்கு தெரியும் அவன் கையில பேட் இருக்கு. உன்னை திருப்பி அடிக்க மாட்டான்னு தெரிஞ்சுட்டு நீ போய் அடிக்கிறது வந்து தப்பு. புரியுதுங்களா? நீ வந்து அக்ரஷன் காட்டுற, நீ இது காட்டுறன்னா, ஆப்போனன்ட்க்கு உன்னை பஞ்ச் பேக் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்களா? அலோவ் பண்ணாங்கன்னா நீ போய் அக்ரஷன் காட்டு. நீ திருப்பி அடிக்க மாட்டான். அடிக்க வந்தா அம்பயர் தடுத்துருவாங்க. என் பேர் ஆளுங்க 10 பேர் இருக்காங்க. புடிச்சிருவாங்கங்கிற தைரியத்துல நீ போய் அக்ரஷன் காட்டுறது ஒரு வீரமாவோ, அதுக்கு வந்து இந்த சிக்மா எடிட்டோ அது பண்ணக்கூடாது. நீ போய் பாக்ஸிங் பண்ணு. நீ பாக்ஸிங்ல போய் ஃபேஸ் ஆஃப்ல நீ வந்து அக்ரஷன் காட்டனா பிகாஸ் ஆப்போனன்ட் ஹேஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பஞ்ச் யூ பேக். புரியுதுங்களா? நீ ஆப்போனன்ட் பேசிக்கலி புரியுதுங்களா? நீ அம்பயர் வந்து தடுத்துருவாங்க. நான் என்ன சொல்றேன், அம்பயர் ஒருத்தர் தடுத்துருவாங்கற நம்பிக்கையில தான் பண்றேன். உன்னால பொல்லாடி இப்படி கழுத்த புடிச்சா கம்முனு போனல்ல. நீ பொல்லாட போய் பம்ப் பண்ணுவியா? உனக்கு தைரியம் உனக்கு தெரியும். கௌதம் கம்பீர போய் எதா பண்ணியா நீ? இல்ல தூரத்துல இருந்து கத்திட்டு ஓடி போயிடுவான். இன்னொன்னு இதே வந்து வேற ஆள் பண்ணியிருந்தா, இதுக்கான பனிஷ்மென்ட் வேற மாரி இருந்திருக்கும். புரியுதுங்களா? உனக்கும் அதேதான் தெரியும். ப்ரோ. உனக்கு தெரியும். ஐபிஎல்ல நம்ம ஜெய்சா ஐபிஎல்ல வந்து ஜெய்சா இஸ் ரொமான்டிகலி லுக்கிங் அட் யூங்கிறது உனக்கு தெரியும். ஐசிசி பிரசிடென்ட் உன் மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது. இது எப்படி தெரியுமா ப்ரோ? இந்த ஸ்கூல் டீச்சர் பையன் வந்து ஸ்கூல்லயே படிப்பான் தெரியுங்களா? அவன் அவன் கெத்து காட்டுற மாரி இருக்குது. அவன் கெத்து காமிச்சுட்டு அவன திருப்பி ஏதாவது பண்ண போய் டீச்சர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருவான். டேய் நீ படிக்கிற வேலைய பாரா ஃபர்ஸ்ட். உன் வேலை என்ன? ரன் அடிப்பது. அதை செய்தாயா? அதை இல்ல, இல்ல. செய்யவில்லை நீ. ஆனா நான் அத மட்டும் ஒத்துக்க மாட்டேன். விராட் கோலி அ, ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பிளேட் ஹிஸ் ரோல் பெர்ஃபெக்ட்லி. அது என்ன ரோல்னா, Instagram ரீலுக்கு கன்டென்ட் குடுக்குற ரோல்.
பெர்ஃபெக்ட்டா ப்ளே ஆமா, பண்ணிட்டான். ஆமா, ஆமா, ஆமா. இது இல்ல, இது இல்ல ப்ரோ. பண்றது, எனக்கு பாக்கெட்ட விரிச்சு ம். காட்டுறது. இல்ல, இல்ல ஒண்ணு சொல்றேன் பாருங்க ப்ரோ. என்ன தெரியுமா ஆச்சு? ரைட் ஃப்ரம் கோலி வாஸ் இன் இம்மென்ஸ் பிரஷர் ரைட் ஃப்ரம் ஹி ஸ்டார்ட்டட் போக் திஸ் சாம் கோன்ஸ்டாஸ் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணதுலருந்து. ஸோ அப்பலருந்து என்னன்னா மீம்ஸ் இமேஜின் கோலி கம்மிங் அண்ட் ஸ்கோரிங் செஞ்சுரி அண்ட் டூயிங் 100. திஸ். இமேஜின் எல்லாம் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவன் ஃபேன்ஸ். இதான் இப்போ வந்துரும். இப்ப கம்பேக் வந்துரும். தி பெர்ஃபெக்ட் கம்பேக் வுட் ஹேவ் பீன் ஈவன் தோ ஹி ஹிட் எல்லாமே ரெபுடேஷன் இப்ப கொண்டு வரதுன்னா ஹிம் டு கம் ஸ்கோர் ரன்ஸ். அத அவனால பண்ண முடியல. அண்ட் ஹி வாஸ் ஹியூமிலியேட்டட் தட் 8 டைம்ஸ் ஹி காட் அவுட் இன் த சிமிலர் ஃபேஷன். நாட் ம். ஈவன் எனிதிங் டிஃபரண்ட். அவன் வீக்னஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இஸ் அ மாடர்ன் டே கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன். மாடர்ன் டேல இஸ் த கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன். அவனோட வீக்னஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி 8 தடவை அதே மாதிரி விக்கெட் எடுத்துட்டாங்க. ஆன் சிமிலர் ஃபேஷன் விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸோ ஹி வாஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட். எவ்ரி டைம் தே வர் திங்கிங் இப்ப அடிச்சிருவாரு, இப்ப அடிச்சிருவாரு. இப்ப வந்து ஃபேன்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ண சைலன்ஸ் பண்ணிருவாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அவரும் எதிர்பார்த்தாரு. ஒரு டைம் கிரவுட்ல இருந்து பண்ணாங்க. கிரவுட திருப்பி போய் பேசினாரு. டென்ஷன் ஆகி கழுத்த புடிச்சு உள்ள போட ஆரம்பிச்சு விட்டாங்க. அவர் இந்த ஃபுல் சீரிஸ்ல இது பண்ணிட்டே இருந்தாரு ப்ரோ. எங்க தெரியுமா? Instagram கமெண்ட்ஸ்ல. இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ் அப்படியே கமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணா இப்படி இருக்கும். என்னன்னா அப்படியே அண்ட் ஃபைனல் டே ஹி கேவ் அப். இன்னொன்னு என்ன ஆச்சுன்னா டே ஹி ஸ்டார்ட் 5th டெஸ்ட் சிட்னி டெஸ்ட் கேப்டன்சி நம்ம கையில வந்துருச்சு. இதுதான்டா மொரட்டு கம்பேக். இத மட்டும் ஜெயிச்சிட்டோம். எல்லாத்துக்குமே வந்து கோலி தான் இங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாரு. பட் அதுவும் நக்கிட்டு போனோடனே வேற வழி இல்லாம சாண்ட் பேப்பர் சாண்ட் பேப்பர் சாண்ட் பேப்பர் சாண்ட் பேப்பர் நீங்க சாண்ட் பேப்பர் நீங்க அடுத்தது என்ன தெரியுமா பண்ணுவான்னு நினைக்கிறேன். என்கிட்ட என்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு ஃபாலோவர் தெரியுமா? உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? என் நெட்வொர்க் இந்த குட்டி கொஞ்சம் சொல்ற மாதிரி என் நெட்வொர்க் என்ன தெரியுமா? ஆஸ்திரேலியா ஜிடிபி என்ன தெரியுமா? இதெல்லாம் அடுத்தது அவர் பேச ஆரம்பிச்சிடறாரு நினைக்கிறேன். ப்ரோ இன்சிடென்ட் இஸ் ஓவர். நான் என்ன சாண்ட் பேப்பர் இஷ்யூ சொல்றாங்க. சாண்ட் பேப்பர் இன்சிடென்ட் இஸ் வே பேக். எவ்ரிபடி ஹி காட் த பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட் ரிட்டர்ன் ஆயிட்டான். அதுக்கு மேல நீ திருப்பி அதை பேசக்கூடாது. அப்படி பார்த்தா உன் டீம் உங்களோட கோச் வந்து பால் டெம்பரிங்ல மாட்டினா ராகுல் டிராவிட். அத சொல்லட்டுமா? ஜட்ஜின்னா அது மாட்டிருக்காரு. யாருக்கு ஒண்ணு சொல்லட்டா, அது யாருக்குமே தெரியவே தெரியாது. கேட்டா ஜென்டில்மேன் மீம் போட்டுட்டு இருப்பானுங்க. ஆனா பால் இல்ல, இல்ல டெம்பரிங் அத மாட்டிருக்கும். விடுங்க. இந்தியா டீம்ல கூட தான் இது மேட்ச் ஃபிக்சிங் பண்ணி லைஃப் டைம் பேன் ஆனாங்க. எல்லா டீம்லயும் எல்லா கண்ட்ராவியும் நடந்திருக்கு. பாகிஸ்தான்ல இருக்கு. ஏன் இன்ஃபேக்ட் இல்ல, இல்ல. ஆஸ்திரேலியா கூட அதாவது என்னன்னா, வார்னர் வந்து அவங்களால வேற எதுவுமே சொல்ல முடியாது. ஆஸ்திரேலியா டீம கப் இல்லன்னு சொல்ல முடியாது. எ எதுவுமே சொல்ல முடியாது. இது ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொல்ல முடியாது. எதையுமே சொல்ல சொல்ல முடியாது முடியாது. அவங்களால. அதனால அவங்க சாண்ட் பேப்பர் அவன் பேட் கமெண்ட்ஸ் நவம்பர் 19 டிஷ்யூ பேப்பர்னு எடுத்து காமிச்சான். என்ன எங்க போவீங்க? எங்க போ இல்ல, இல்ல. இல்ல, இல்ல. எல்லாம் ஓகே. பேட் கமின்ஸ் இந்தியன் ஆடியன்ஸ் பார்த்து திரும்பி இப்படி பண்ணான்னா எங்க போவீங்க? அவன் நிஜமாலே பண்ணான்டா உங்கள. அவன் விரல்லாம் காட்டல ப்ரோ. ஆனா நீங்க பேசவே மாட்டீங்க. அமைதியா போவீங்க அப்படின்னு அமைதி பண்ணி அமுச்சு விட்டான். அவன் அடிக்கிறப்போ நீங்க பேசவே மாட்டீங்க அப்படின்ற லெவல்ல அதுக்கு தான் வேற இருந்தது. இப்ப என்னங்கிறானுங்க கோலி ஓன்டு த ஆஸ்திரேலியன் டேய் அவன் கப் வாங்கிட்டு போய் தூங்கிட்டு இருக்கான். நீ ஏடா கோலி ஓன்டு த கிரவுடு. இல்ல, இல்ல. அதான் ப்ரோ. அத நீங்க போய் பார்த்தீங்கன்னா, எல்லாம் இந்த 9த் ஸ்டாண்டர்ட், 10த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பயலுக. அவனுங்களோட இது அவ்வளவுதான் ப்ரோ. அவனுங்களுக்கு வந்து இன்னும் லைக் நம்மள 15, 20 வருஷமா கிரிக்கெட் பார்த்தா தான் இந்த இது வரும். அவங்களுக்கு இன்னும் அது இல்ல. இன்னும் கிரவுண்ட்ல போயிட்டு இப்படி பண்றது தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க இல்ல அவ்வளவுதான். ப்ரோ நான் என்ன சொல்றேன். இதே மீடியால இப்படி சொல்லிட்டாங்க. மீடியால அப்படி சொல்லிட்டாங்க. ஆஸ்திரேலியா மீடியா அப்படி சொல்லிட்டாங்க. அதே மீடியாவ தான் இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆஸ்திரேலியா மீடியா கோலிய பத்தி எவ்வளவு நல்லா எழுதியிருக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் a ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் ஆக்ஷன். வென் யூ பிளேட் வெல் அவன பத்தி நல்லா எழுதுனாங்க. வென் யூ கோ நீ வந்து ஒரு போயிட்டு ஒருத்தனை வந்து பிசிக்கலா ஹிட் பண்ணப்ப நீ அஃப்கோர்ஸ் தேல் ரியாக்ட். அவங்க லோக்கல் சப்போர்ட்டுக்கு அவன் பயாஸ்டா தான் இருப்பான். ஸோ யூ கான்ட் கண்ட்ரோல் தம். ஒன்லி திங் இஸ் யூ கேன் ஏர்ன் தியர் ரெஸ்பெக்ட் எதர் த்ரூ யர் பிஹேவியர் த்ரூ யர் ரன்ஸ். அது நான் வந்து இப்போ இந்த டைம்ல வந்து தலையோட வீடியோலாம் எடுத்து காட்டணும்னு நான் விரும்பல. யூ ஏர்ன் தியர் ரெஸ்பெக்ட் அவ்வளவுதான். இட்ஸ் நாட் அவனுக்கு பேசிக்கா என்ன தெரியுமா ப்ரோ? கோலி அந்த ஹிட் பண்ண மொமெண்ட் என்ன தெரியுங்களா ப்ரோ? இவனுக்கு வந்து என்ன பிரச்சனை இந்த இன்டர்நெட் டேர்ம் ஒன்னு இருக்கு. லைக் ஹி ஹேஸ் சம் மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் ப்ரோ. அந்த பிரச்சனை உனக்கு அதிகமா இருக்கு. நோ ஹி டசன்ட் வாண்ட் டு பி ஓவர் ஷேடோட் பை எனிஒன் ஈவன் லெட் இட் பி ஹிஸ் ஓன் டீம் ஆர் ஆப்போனன்ட் டீம். யாரும் வந்து அதுதான் பேட் கமெண்ட்ஸ் வந்து ஸ்லைட்டா இண்டிகேட் பண்றாரு. இஃப் ஹி இஸ் பஃப்ட் அப் அண்ட் ஹி இஸ் கமிங் தேர் சாம் கர்ன் ஒண்ணுமே பண்ணல. ஹி வாஸ் பிளேயிங் குட் கிரிக்கெட். ஹி வாஸ் வந்து இவனை வந்து ஸ்கூப் பண்ணிட்டு இருந்தான். பும்ரா ஸ்கூப் பண்ணா. ஹி வாஸ் பிளேயிங் குட் கிரிக்கெட். ஹி டிடன்ட் டு எனிதிங் அவுட் ஆஃப் த இது. பிகாஸ் அவன் கொஞ்சம் கெத்து காட்டுறான்னு தெரிஞ்ச உடனே ஹி டசன்ட் லைக் டு பி ஓவர் ஷேடோ. நீ மெயின் கேரக்டர் ஆப்டிமிசம் உள்ள வச்சுக்கலாம். நான் தான் மெயின் கேரக்டர், எல்லாரும் என்னதான் பாக்குறாங்க. இந்த ஆப்டிமிசம் வச்சுக்கலாம். பட் இட் ஷுட் நாட் அஃபெக்ட் அதர்ஸ் ஃபர்ஸ்ட். இவ்வளோ நீ இப்போ அலச்சாட்டி மண்டல அக்ரஷன் காட்டுற, அதை பண்ற, இதை பண்ற, ஆப்பனன்ட் பண்ற. வாக் இன் அ கிரவுண்ட், வாக் வித் தோனி. சி ஹூ இஸ் த மெயின் கேரக்டர். எல்லாரும் யாரை பாக்குறாங்க நீ பாரு.
ப்ரோ அவரு ஆர்சிபி என்னைக்காச்சும் சின்ன அவரு சின்ன சுவாமியில சின்ன சுவாமியில யார் மெயின் கேரக்டரா இருந்தா? யார் மெயின் கடந்த ஐபிஎல்ல 2 கடந்த இங்க பாரு தோனி 10 தடவ டக் அவுட் ஆகட்டும் ப்ரோ. 10 தடவ டக் அவுட் ஆகட்டும் ப்ரோ. ரன்னே அடிக்கல. ஹி டிட்ன்ட் ஏர்ன் இட் பை கோயிங் அண்ட் ஃபைட்டிங் வித் அதர்ஸ். இது தேவையில்லாம போய் உரண்ட இழுத்து இந்த மாரிலாம் அவர் பண்ணல. த்ரூ ஹிஸ் காம் நேச்சர், த்ரூ டெலிவரிங் ரிசல்ட்ஸ் அவர் வந்து அத ஏர்ன் பண்ணாரு. அதனால எல்லாத்துக்கும் புடிச்சு போச்சு இது. தட் இஸ் த வே யூ ஹேவ் டு வாக் த்ரூ. இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் இருக்கவங்களே எனக்கு லைட்டா புடிக்காது ப்ரோ. சின்ன வயசுல நம்மளுக்கும் இருக்கும். அந்த ஒரு ஏஜ்க்கு அப்புறமேட்டு அத பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்மளுக்கு எரிச்சலா யார்றா அவன் லூசு அந்த மாரி தான் நம்மளுக்கு மெயினா தோணும். இட்ஸ் லைக் ஆல் அட்டென்ஷன் டு மீ. நான் தான் இங்க கூலு. நான் இதுல 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 என்னைக்குமே காமெடி இங்க பாருங்க தோனி வந்து என்னைக்குமே போயிட்டு நான் தான்டா இங்க கூலுன்னு சொன்னது கிடையாது. பட் அவரு தான் இங்க கூலு. எங்க போனாலும் அவரு தான் கூல். இதுல சோகம் என்னன்னா, இந்த இந்த கான்செப்ட் எதுவுமே புரியாம அந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம வாங்கிட்டு பவுலிங் கோலி ஒண்ணு சுத்திட்டு இருக்கு. அவன இந்த மாரி இல்ல காட்டுனனால ப்ரோ டீம்ல அவன் இருந்து தூக்க வேற கொஞ்ச நாள்ல செஞ்சுட்டாங்க. குணமாயிருவான். வெளிய வந்துட்டான். கொஞ்ச அதான் நாள்ல கொஞ்ச குணமாயிருவான். நாள்ல இல்ல குணமாயிருவான். ப்ரோ ஆனா இன்னும் அவனுக்கு புரியல. அந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்னால தான் வெளியவே அனுப்பப்பட்டார். அத அதான் புரிஞ்சுக்கங்க. அவன் வெளியவே அனுப்பப்பட்டதே எ அதனால தான். நீ அதுவே எதுக்குடா அவனுக்கு இன்னும் நீ புரியலன்றேன். நீ எதுக்குடா நீ என்ன இவன் என்ன நம்மளோட அதிகமா ஆடுறான். அந்த தமிழ் படம் பார்த்திருக்கீங்களா? அது சிவா அது. திடீர்னு டான்ஸ் மாஸ்டர் வந்து டான்ஸ் ஆடுவான். ஏய் அதான் ஹீரோ நான் இருக்கல நீ எதுக்கு? அந்த மாரி தான். எனக்கு தெரிஞ்சு ஏபிடி ஏங்க அது ஆர்சிபில காலங்காலமா நடக்கிறது தானே. யாராவது ஒரு யாரு இந்தியன் பிளேயர் வளர்ற மாரி இருந்தா வெளிய அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இந்தியன் பிளேயர் எவனுமே என்ன வளர தாண்டி மாட்டாங்க. கொஞ்சம் டெவலப் ஆனா யாரு யாரு இந்த இது இந்த இதெல்லாம் இந்த சின்ன பசங்கலாம் ரூம்ல பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ரூம்லயே டெமோ பார்த்துட்டு வருவோம் போல ப்ரோ. இப்படி காட்டலாம், இப்படி காட்டலாம் இல்ல ப்ரோ. கண்ணாடியில. நான் நினைக்கிறேன் இவன் போயிட்டு இந்த குட்டி குஞ்சாந்த Instagram ரீல்ஸ் எல்லாம் ஃபுல்லா சேவ் பண்ணி வச்சுட்டு டெய்லி அப்படியே அந்த மிரர பார்த்துட்டு வெறி இல்ல ஏத்திட்டு இந்த கிரவுண்டுக்குள்ள சாண்ட் வருவான்னு பேப்பர் நினைக்கிறேன் ப்ரோ. இதெல்லாம் வந்து வீட்லயே ரூம்ல பண்ணி பார்த்துட்டு வருவான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கா? இப்ப ப்ரோ நல்லா இருக்கா? இவன் குட்டி கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவனுங்க எல்லாம் இது மாதிரி தான் ரிப்ளை பண்ணுவானுங்க. யா ஐ நோ அபௌட் த சாண்ட் பேப்பர். ஆஸ்திரேலியாவோட இதுல எல்லாம் போயிட்டு சாண்ட் பேப்பர் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் ரீட் பண்ணிட்டு சே செம்ம கம்பேக்கா இருக்கு. இது வந்து நம்ம கிரவுண்ட்ல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவான்னு நினைக்கிறேன். சட்டும் நம்ம ஆளு தான். சரி இருந்தாலும் சொல்லிக்கிறேன். திடீர்னு நான் வந்து ஹிந்தியில தான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கு வந்து நம்ம ஊருக்குலாம் வந்து நம்ம ஊர்க்காரங்களாம் பாத்தியா ஆஸ்திரேலியா மீடியா ஓட விட்டாரு. அப்படிலாம் கிடையாது. அதாவது உங்களுக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும்னா ஹிந்தியில பேசு. நோபடி ஸ்டாப்பிங் யூ. ஒரு லாங்குவேஜ் பேரியர்ங்கிறது இருக்கு. ஓகே உன்னோட மதர் டங் என்னவோ நீ பேசு. நீ அது குஜராத்தியோ இல்ல உன்னோட லாங்குவேஜோ என்னவோ நீ அதை பேசு. அது தப்பு கிடையாது. பட் உனக்கு இங்கிலீஷ் தெரியும். நீ தாராளமா இங்கிலீஷ் பேசு. ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது. தமிழ்நாட்டுல இருக்கவனுக்கு ஹிந்தி தெரியுமா? நீ இந்தியன் ஆடியன்ஸ் தான் பேசுறேன்னா இந்தியன் ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் ஹிந்தி தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ இந்தியன் ஆடியன்ஸ்க்கே பேசணும் இங்கிலீஷ் தான் பேசி ஆகணும். எல்லாத்தையும் நீ கவர் பண்ண இந்தியன் ஆடியன்ஸ்க்கு நீ அதை வந்து நான் ஹிந்தியில பேசிட்டேன் நான் வந்து கம்பேக் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஃபேர். நீ ஆஸ்திரேலியன் மீடியாட்ட பேச வேணாம்னு முடிவு பண்ணிட்டியா ஓகே இட்ஸ் யுவர் டெசிஷன் யூ டோன்ட் ஸ்பீக். பட் அதுக்காக நான் ஹிந்தியில பேசிட்டேன் அதை பேசிட்டேன் இவர் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது ஐ டோன்ட் ஃபைண்ட் இட் ரைட். ஹிட்டு வந்து இது மட்டும் நான் சொல்லியே ஆகணும் ப்ரோ. அவன் வந்து இந்த கோலி மாதிரி கிரவுண்டுல லூசுத்தனம் பண்ணலனாலும் அவன் வந்து டீம்மேட்ஸ்ட வன்மத்தை கக்குறான் ப்ரோ. ஓப்பனா வன்மத்தை கக்குறான். அந்த ஆகாஷ் தீப்ட்ட போயிட்டு தலையில ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்கறது. அப்புறம் அந்த பாலை எத்தி விடுறது. லைக் இதெல்லாமே இஸ் 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 லைக் all this is also like very he himself is not performing. அதான் அதுக்கு வந்து ரிப்ளை போட்டிருந்தாங்க. டேய் அவன் வந்து பேட்டிங் பிடிக்கிறப்போ நீ பேட்டிங் பிடிக்கிறப்போ அவன் ரிப்பீட் கேட்டானா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மீம் போட்டிருந்தாங்க. ஹிட்டு நிறைய கிடைக்கலான்னு வந்தேன். ஆனா அவனை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. பாவமா இருக்கான் ப்ரோ. ஒரு ஆங்கிள் ஹிட் நிஜமாலுமே பாவமா இருக்கான் ப்ரோ. இல்ல அதாவது அவனை பார்த்தா பாவமா இருக்கு. ஆனா அப்புறம் தோணுது டேய் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு நீ ஏன் இன்னும் ரிட்டையர் பண்ண 38 வயசு ஆயிடுச்சு ப்ரோ. வரும் டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிட்டு ஹஸ் நாட் பீன் எவர் பீன் அ கிரேட் பெர்ஃபார்மர். ஹி ஹஸ் பீன் ஹி இஸ் ODI கிரேட். ஹி ஹஸ் பீன் IPL T20 கிரேட் இன் த பாஸ்ட். இப்போ ரீசெண்டா T20ல ஹி ஹஸ் நாட் பீன் கிரேட். ஹி இஸ் an ODI கிரேட். அதெல்லாம் ஒத்துக்கிறேன். டெஸ்ட் மேட்ச்ல நீ முக்கி எதுவும் வரல. கேப்டனா இருந்து ஏற்கனவே ஒரு WTC தோத்தாச்சு. ஒரு பார்டர் காஸ்கர் டிராஃபி தோத்தாச்சு. பேட்டிங்கும் வரல. இன்னும் ஏன் ப்ரோ எல்லா எல்லா டோர்னமெண்ட்டும் தோத்த ஒருத்தர் உள்ள இருக்கும்போது கேப்டனா நான் இருக்க கூடாதா? ஒரு வேர்ல்டு கப் நான் ஜெயிச்சிருக்கேன்டா. பேக்கப் கேப்டனா தானே ப்ரோ இருக்காரு. அதாவது என்னன்னா வெரி சிம்பிள். டீம் கான் கேரி டூ many அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸ். அதான் ரோஹித் ஸ்டெப் டவுன் அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச ரோஹித் could have done even better politics and stayed in the team. நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். he could have made some calls and made sure he is still playing. ஏன்னா அவனுக்கு என்ன கில்லு தான் வந்தான். அவனை தூக்கிட்டு என்ன வேற இவனே ஆட வச்சாங்க, புஜாராவை ஆட வச்சாங்க, கில்லு தான் உள்ள வந்தான். ஸோ இட்ஸ் நாட் பெரிய சேஞ்ச்னால ஒன்றும் இது கிடையாது. பட் ஸ்டில் he stepped down. ஓகே ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ பொலிட்டிக்கல் ப்ரோ. நீங்க நல்ல வேளை இவனை கொண்டு வந்தீங்க. இந்த கில்லி எஸ்கேப் ஆறான் ப்ரோ. எவனுமே திட்ட மாட்டான். எப்படின்னே தெரியல ப்ரோ.
மனுஷன் வந்து எப்படி சொல்றது? 40 ரன் கூட அடிக்கல bro மொத்தம். நான் பட் இல்ல வந்து அதான் கில் இஸ் லைக் பெர்ஃபெக்ட்லி ஃபாலோவிங் விராட் கோலிஸ் ஃபுட்ஸ்டெப்ஸ் அந்த சோசியல் மீடியா அந்த இல்ல ப்ரோ. இது அத ப்ரோ மெயின்டெயின் நீங்க பண்றத சும்மா ஃபாலோ இருங்க ப்ரோ. பண்றான். பட் ஆனா ஹி இல்ல இஸ் நாட் நம்ம பேக்கிங் கோலிய அவுட் கடிக்கலாம். டியூட்டி. கோலிய கடிக்கலாம். அத விட்டுருங்க. கோலி ஆனா அந்த இஸ் அ காலத்துல பயங்கரமா கிரேட். அடிச்சான். ஆ அடிச்சான். இஸ் இஸ் சரிங்களா? அ கிரேட் ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன். எங்க போனாலும் போய் டாமினேட் பண்ணான். டாமினேட் எஸ் பண்ணிட்டு எஸ். அது மூலமா அவனுக்கு ஃபாலோயிங் வந்துச்சு. இவன் ஃபாலோயிங் மூலமா உள்ள வந்து அடிக்காம இருக்கான். உள்ள வந்து அதான் பிரச்சனை. புரியுதுங்களா? கோலி லைக் ஹி வாஸ் இவன் ஏஜ்ல அவன் வந்து இல்ல வேற அதான் மாரி சொல்றேன். அடிச்சிட்டு இருந்தான் ப்ரோ. கோலி கோலி வந்து என்னன்னா, கோலி காட் திஸ் பிகாஸ் ஹி வாஸ் அ கிரேட் ஆ பேட்ஸ்மேன். இவன் வந்து கரெக்ட்டா மித்த இந்த பிஆர் எல்லாம் கரெக்ட்டா பண்ணிட்டு, அத வச்சு அப்படியே ஃபார்ம் இல்ல ஆயிரலாம்னு ப்ரோ ட்ரை எனக்கு தெரியல. பண்ணிருக்கான். ஹவ் கம் இஸ் ஹேவிங் எனக்கு ஓகே. எனக்கு கோலிக்கு இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் புரியுது. ரோஹித்க்கு இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் புரியுது. ஹவ் கம் கில் ஹஸ் திஸ் மச் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் பிசிசிஐ? ஹவ் கம் ஹி இஸ் ஐ கெட்டிங் நோ தி செலக்டட்? ஆன்சர். ஐ என்ன நோ தி ஆன்சர். ஜட்ஜின் ஜட்ஜின் ஜட்ஜின்னாக்கு எப்படி ப்ரோ அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ்? அதுவும் எனக்கு புரியல ப்ரோ. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா அர்ஜுன் டெண்டுல்கர் ஆட விட்டுருக்கலாமே. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தானே 30 இல்ல லட்சம் ப்ரோ. ரூவா தேர் இஸ் வருஷம் வருஷம் சம்திங் குடுக்குறாங்க. டுவர்ட்ஸ் இட் ப்ரோ. ஏன்னா ஐ திங்க் பத்ரிநாத்தோ யாரோ சொன்னாங்க. இந்த ஜோடியாக் சைன் வச்சு ஏதோ பாக்குறாங்க அப்படிங்கிற மாரி ஏதோ சொன்னாங்க. ப்ராபப்ளி இருக்க வாய்ப்பு உண்டு. இல்லாமலாம் ப்ரோ கிடையாது. அவ்வளோலாம் யோசிக்க தேவையில்ல. அது சொல்றதுக்கு நம்ம டைரக்ட்டா Instagramல யாருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கு, யாரு ரெவென்யூ கொண்டு வர முடியும்னு இவங்க யோசிச்சாலே அப்ப கில்ல கொண்டு வந்துருவாங்க ப்ரோ. இவரு அ அப்ப மதன் கௌரி, இர்ஃபான் தமிழ்ல ப்ரோ அதுக்குன்னு கொஞ்சமாச்சும் பேட்டிங் ஆடணும்ல ப்ரோ. இர்ஃபான் அந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் கார்னோலாம் அவர் மாரி வந்து பவுலிங் போடுவாரு. ஆஷ்னா விட்டுட்டோம். ஆஷ்னா வந்து ரிட்டயர் ஆயிட்டாரு. ப்ரோ ஆஷ்னாலாம் நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே. ஹி ஹஸ் பீன் இல்ல, அ இல்ல. கிரேட் இல்ல. அப்படியே விட்டுறலாம். ஆஷ்னா மேல நோ கம்ப்ளைண்ட்ஸ் இல்ல. ஆக்சுவலா ஆஷ்னா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இப்ப என்ன பேசிட்டு இருக்காங்க, செலக்ட் பண்ணல. அதனால வந்துட்டாருன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அத அவர் டினை தான் பண்றாருன்னு அவங்க அப்பலாம் சொல்றாரு. பட் என்னன்னா, இப்போ வந்து பிஆர் வச்சிருக்க இப்ப ஃபேன் கிளப் ஓன் பிஆர் வச்சிருக்க ஃபேன்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறாரு. இவரு ஆனா பிசிசிஐக்கு ரொம்ப நாள் பர்சனல் பிஆரா இருந்தாரு. அத பத்தி நான் சொல்ல விரும்பல. செலக்டர்ஸ் எடுக்கலன்னு சொல்றாருல்ல, எந்த வீடியோனே எனக்கு ஞாபகம் இல்ல. தம் கட்டி 5 நிமிஷம் செலக்டர் சொல்றதெல்லாம் நம்ம எதுவும் தப்பு சொல்லக்கூடாதுங்க. புரியுதுங்களா? செலக்டர் ஒண்ணு எடுத்தாங்கன்னா கரெக்ட்டான முடிவா தான் இருக்கும். நீங்க ஒரு அனாலிசிஸ்ல இருப்பீங்க. செலக்டர் கண்ணுக்கு வேற மாரி தெரியும். அ நீங்க வந்து ஒரு பிளேயர 9 ரேட் பண்ணீங்க. அவங்க 7.5ன்னு ரேட் பண்ணுவாங்க. இது வந்து செலக்டர் சொல்றது என்னைக்குமே நம்ம வந்து தப்பே சொல்லக்கூடாதுன்னு ஒரு 5 நிமிஷம் பேசினாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோ திருப்பி அவர் பார்த்து சமாதானம் ஆயிக்க வேண்டியதுதான். நான் பெருசா அதான் அதுவும் நம்ம அதான் ஏற்கனவே சொன்ன ஹி ஹஸ் மாரி பீன் தே ஆர் ஆல் இன்சைட் தட் வேர்ல்ட். அவங்களால அத எதிர்த்து இல்ல, இல்ல. நான் என்ன பேசினாங்கன்னா இல்ல, இல்ல. ஹைலைட் பண்ணிருவாங்க. இல்ல. எதிர்த்து பேசாம இருக்கிறத பத்தி நம்ம எதுவும் சொல்ல ஆப்வியஸ்லி ப்ரோ. இப்ப நம்ம கம்பெனிலயே 1008 பிரச்சனை. இப்ப நம்ம ஒரு கம்பெனில வொர்க் பண்றோம். 1008 பிரச்சனை நம்ம வெளிய வந்து சொல்ல முடியாது. அதுக்கு நீ போய் ஃபிளாக் பேரரா அத முட்டு குடுக்க கூடாது. அவர் வந்து அத முட்டு குடுக்குற ஆள நெறைய பார்த்திருக்காரு. ஹி டிட்ன்ட் கெட் த ஃபேவர்ஸ் பேக் அவ்வளவுதான் சிம்பிள். ம். அவர் பண்ண ஃபேவர்ஸ்க்கு ஹி டிட்ன்ட் கெட் த ஃபேவர்ஸ் பேக். அ அகைன் நான் ஆஷ்னாவ பத்தி ரொம்ப கடிக்க விரும்பல. பிகாஸ் அவர் தான் வந்து தமிழ்நாடுக்கான ஃபைனலி ஒரு ரெப்ரசன்டேஷனா இருக்காரு. ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ் ரெப்ரசன்டேஷன் அதெல்லாம் விட ஹி இஸ் ஒன் ஆஃப் இந்தியாஸ் டெஸ்ட் கிரேட்ஸ். லைக் வெரி ரீசென்ட் வரைக்கும் ஹி பெர்ஃபார்ம் வெரி வெல் தான். ஸோ நோ கம்ப்ளைண்ட்ஸ் அவ்வளோதான். லைக் அதுக்கு மேல அவர் எனிவே என்னத்த கடிக்கிறது? எனிவே ஆஷ்னாக்கு இப்ப நான் இன்னும் அது இல்லாம ஆஷ்னா இப்ப வந்து சிஎஸ்கேக்கு வந்துட்டாரு. அவரோட சேவை நம்மளுக்கு தேவை. அதனால ஆஷ்னாக்கு வுட்டு பல்லு போட்டு தான் ஆகணும். வேற வழியே இல்ல. ஒண்ணும் பண்ண முடியாது. வேற வழி அது இல்ல. இல்லாம ஆஷ்னா வந்து அவர் என்னதான் கிரேட்டஸ்ட் எத்தனை ஃபைவர் எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் சரி. போன வருஷம் நாய்ஸ் பொல்யூஷன கம்மி பண்ணி விட்டாரு தெரியுங்களா? ஒரு பவுலிங்க போட்டு. அதுக்குன்னே ஆஷ்னாக்கு வந்து ஓகே பரவால்ல. அண்ட் இன்னொன்னு நான் பெர்சனலா சொல்லணும்னு நெனச்சேன் ப்ரோ. நான் ஆஷ்னா வந்து சில டைம் நான் எல்லாத்தையும் கடிப்பேன். இல்ல பாரபட்சம் பார்க்காம. ஆஷ்னா வந்து நான் பெருசா ஏன்னா எனக்கு வந்து ஆஷ்னா மேல நெறைய ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து நெறைய டைம் வந்து நாங்க எப்ப ஜாதி பார்த்தோம்? இதுல தமிழ்நாடு டீம்ல அப்புறம் நடுவுல லப்பர் வந்து கிரிப்டிக்கா ஒரு மாரி ஒரு இது குடுப்பாரு. அப்பப்ப அவரும் கக்குவாரு. அப்படிங்கிற மாரி பேசுவாரு. பட் அத பெருசா ஏன் பேச மாட்டேன்னா, நான் எனக்கே ஒரு பெர்சனல் இன்சிடென்ட் இருக்கு ப்ரோ. எப்படின்னா லைக் நான் வந்து இங்க ஒரு கிரவுண்ட்ல வந்து நான் சும்மா விளையாட போயிருந்தேன். நான் சும்மா ஜாலியா ப்ரொஃபஷனலா இல்ல. ஜாலியா விளையாட போயிருந்தேன். அப்போ வந்து டிஎன்பிஎல் பிளேயர்ஸ் வந்து அங்க வந்திருந்தாங்க. அப்போ வந்து டிஎன்பிஎல்ஸ்க்கு நெட் பவுலர்ஸ் வந்திருந்தாங்க. அந்த ஊர்க்கார பசங்க. கூலி வேலைக்கு போறவங்க, அந்த மாரி ஊர்க்கார பசங்கலாம் நெட் பவுலர்ஸ் வந்து வந்திருந்தாங்க. நான் அந்த பசங்கட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். பேசினப்போ ஒரு பையன் சொன்னான். லைக் அந்த பையன் வந்து ரொம்ப அண்டர் பிரிவிலேஜ் ஃபேமிலி. ரொம்ப கஷ்டம்னு வைங்களேன். பட் ஹி வாஸ் ஆக்சுவலி கொஞ்ச நாள் வந்து ஹி வாஸ் அண்டர் அஸ்வின். அஸ்வின் அதுவும் ஒரு இன்சிடென்ட் சொன்னா எப்படின்னா, ஒரு டைம் இவரு இந்த பையன் ஷூ இல்லாம நிக்கிறப்ப, அஸ்வின் என்ன பண்ணுவாராமா, லைக் என்னப்பா ஷூ இல்லன்னு தெரிஞ்ச உடனே, போட்டுட்டு இருக்க ஷூ கழட்டி குடுத்துட்டாராம். நீ இந்த ஒரு 5000, 10,000 ஏதோ ஒரு ஷூ வாங்கிக்கோன்னு சொல்றது வேற. அவரு போட்டிருக்காருன்னா அது எவ்வளோ காஸ்ட்லியா இருக்கும் அந்த ஷூ.
அதுவும் எடுத்த உடனே டக்குன்னு தர அந்த மனசு இருக்குல்ல, அது நம்மளுக்கு நம்ம எல்லாத்துட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனாலேயே நான் வந்து சரி ஓகே அந்த ஃபிளாஷ்பேக் யோசிப்பேன். சரி ஆஷனா நல்லவர் தான். இது 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 யாராவது இது யாராவது கிளிப்பிங் போட்டு அப்படியே ஆஷ்னாட்ட ஷேர் பண்ணி விட்டு ஆஷ்னா யூடியூப் சேனலோட ஒரு கொலாப் பண்ணுங்க. இது வந்து யாரோ சொல்லி இந்த அஜித்துக்கு வரும் தெரியுமா? அஜித் ஹார்ட் ஆபரேஷன் ஹெல்ப் பண்ணாரு. அந்த அந்த மாரி வரல. நான் ஏற்கனவே நான் விராட் கோலி விகே ஃபேன்ஸ் அடி வாங்க போறோம். நீங்க தேவையில்லாம ஹார்ட் சும்மா ஆபரேஷன் இந்த அவர்ட்டலாம் மாரி இழுத்து விடாதீங்க. அந்த மாரி இல்லாம இத நான் நேர்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட் பெர்சனலி. ஸோ அதனால எனக்கு வந்து ஓகே இருந்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். ஸோ எனிவே ஆஷ்னாக்கு ஹாப்பி ரிட்டயர்மென்ட். இதுக்கு மேல நெறைய சேவைகள் நல்லா ரிட்டயர் ஆயிடுச்சுன்னு சிஎஸ்கேக்கு சேவை இல்ல பண்ணுங்க. இல்ல ஒரு 2 ரிட்டயர் வருஷம். ஆயிட்டேன் ரிட்டயர் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு சும்மா நான் டெய்லி 10 மணிக்கு தூங்கி எந்திரிக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. டெய்லி பிராக்டிஸ் வேணும். டெய்லி பிராக்டிஸ் வர்றது கூட முக்கியம் இல்ல. இந்த ருத்துராஜ் கைக்வாட் வந்து சேப்பாக்ல வந்து பேஸ் அட்டாக் போடுறேன்னு ஏதாவது தூக்கிட்டு வருவான். அப்படியே பொடனிலே 2 தட்டு தட்டி நான் 2 ஓவர் போடுறேன்னா வந்து 2 ஓவர் போடுங்க. இந்தியா லுக்கிங் ஃபார்வர்ட். எனக்கு வந்து இந்த பிஜேடி இஸ் a குட் ஆக்சுவலி இந்தியன் ஃபேன்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல விஷயம் தான். பிகாஸ் அட்லீஸ்ட் நவ் ஏதோ ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. நீங்க வந்து சாய் சுதர்ஷன்லாம் ஹஸ் பீன் பெர்ஃபார்மிங் கன்சிஸ்டன்ட்லி. நான் ருத்ராஜ் சொன்னா கூட சரி நான் பயாஸ்டுன்னு சொன்னேன். சாய் சுதர்ஷன்லாம் சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க ப்ரோ. ஹி டிசர்வ்ஸ் அ சான்ஸ். ஈஸ்வர் கூட நல்லா ஆடிட்டு இருக்காப்ல. ருத்ராஜ் எல்லாருமே இவங்க என்ன தெரியுமா ப்ரோ பண்றானுங்க? இந்த பேக் இவங்களே கூட்டு போயிட்டே இருப்பானுங்க. இந்த ரோஹித் கோலி கில்லி, ரோஹித் கோலி கில்லு. எப்பயோ இந்தியால ஒரு மேட்ச் ஷெட்யூல் ஆகும். இல்ல இந்த மேட்ச்லயே 10ல 1 மாட்டிக்கும். அவ்வளோதான் திருப்பி அடிச்சிட்டாரு. திருப்பி எடுங்க 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 இப்படியே எடுத்துட்டு இருந்தா எப்பதான் ப்ரோ டீம் அந்த ஷிஃப்ட் நடக்குது? இதுதான் ஸ்ரீலங்காவோட ஒரு சீரிஸ் ஹெல்ப் பண்ணாங்க. அத கூட நம்ம தோத்துட்டோம். ஆக்சுவலா அதுதான் ஆக்சுவலா அதான் ப்ரோ கம்பீரோட லெகசி. ஸ்ரீலங்கா சீரிஸ் லாஸ். நியூஸ்ல ஹோம்ல ஒயிட் வாஷ். ஹோம் ஒயிட் வாஷ்லாம் வந்து 40 வருஷம், 20 வருஷம், 40 வருஷம் அவ்வளோ ரேர் ஈவென்ட் தெரியுமா அது? அதாவது கம்பீர் நான் உட்காந்து ஜாலியா எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருந்தாரு. குறை எப்படி சொல்லிட்டு நம்ம குறை சொல்றோம் அந்த மாதிரி ஜாலியா இப்ப நம்மகிட்ட எங்க நீ பண்ணு இல்ல ப்ரோ கம்பீர் ஆனா ஒண்ணு கரெக்ட்டா பண்ணிருக்காரு. 2 டைம் நீங்க WTC ஃபைனல் போய் லூஸ் பண்ணீங்க. இப்ப போய் உங்களால லூஸ் பண்ண முடியுமா? ஃபைனல்ஸ் போதுங்க. தோல்வியை தவிர்த்து என்ன ஃபைனல்ஸ் தோல்வியை தவிர்த்தவர் கம்பீர். அவ்வளவுதான். இல்ல ப்ரோ இப்ப நம்மளும் தான் இருக்கிறதுக்கு சொல்றோம். கூப்பிட்டு நம்மள ஒரு டீமை மேனேஜ் பண்ண சொன்னா என்ன சொல்லுவோம்? ஐயா எனக்கு தெரியாது. எனக்கு இது பேச மட்டும் தான் தெரியும். பாப்பேன் நான் ஒரு ஆடியன்ஸுங்க. நான் பாப்பேன், பேசுவேன். எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. நான் ஒதுங்கி எனக்கு எனக்கு ஒரு அளவும் தெரியாதுல்ல. நீ என்ன சொல்லிருக்கணும்? ஐயா எனக்கு கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் பேட்டர் ஏதோ ஆடி இருக்கேன். இல்ல. எனக்கு அந்த ஐபிஎல்லே அவர் மென்டார் தான். அவர் அந்த அதான் கம்பீர் கோச்சிங் பிஆர் ஃபேன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாம் சேர்ந்து கோச் தூக்கி விட்டானுங்க அவ்வளவுதான். இன்னொன்னு ஜிஜினாவையும் ரொம்ப திட்ட முடியாது. கோச்சுக்கு என்ன ப்ரோ பெரிய வேலை? மேக்ஸிமம் கோச்சிங்கோட என்ன இருக்கும்? ஒரு பிளேயிங் 11 செலக்ட் பண்ணலாம். ஏதோ 1 2 ஸ்ட்ராட்டஜி போட்டு தரலாம். மத்தபடி பெர்ஃபார்மன்ஸ் இவன் அவுட் ஆவறது இவன் 8 தடவை போய் அவுட் சைட் ஆஃப்ல அவுட் ஆவறானா அதுக்கு அவன் என்ன ப்ரோ பண்ண ப்ரோ முடியும்? இல்ல ப்ரோ. ஓரளவு இல்ல நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு டீம் எடுக்க முன்னாடி இவங்க ரீசென்ட்டா எப்படி விளையாண்டுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல ஒரு ப்ரோ அது ஹார்ஷான ஒரு he கால் can't do எடுக்க it. வேணாமா? He can't do it. You think சும்மா பேசிக்கலாம். I know he can't do. All that is fine. I know he cannot go against BCCI. I know he cannot ப்ரோ do anything. இன்னொன்னு தெரியல. But what I'm saying is GG மென்டாலிட்டின்னு பேசுவாங்க. எங்கடா அந்த மென்டாலிட்டி? அவ்வளவுதான் அதெல்லாம் நான் சும்மா கேக்குறேன். ப்ரோ. அதெல்லாம் சும்மா. அங்க வந்தா அவனும் பச்சாதான். இங்க பாருங்க. அதாவது என்னன்னா ரவி சாஸ்திரி வெரி ஓப்பன்லி செட் திஸ். செலக்டர்ஸ் வந்து கோச் சொல்றதை கேட்க மாட்டாங்க. தே வில் செலக்ட் அண்ட் சென்ட் அ ஸ்குவாட். அதுல நீ என்ன பண்ணுவோ பண்ணிக்கோ. ஸோ இது சொல்றது என்ன ஜிஜி வந்து புஜாரா கேட்டதா தான் there has been நியூஸ். புஜாரா வேணும்னு கேட்டதாவும் அவங்க தரல அப்படிங்கிறது தான் நியூஸ். அது நம்ம ஜிஜியும் ரொம்ப வந்து குறை சொல்ல முடியாது ஆக்சுவலி. இட் அகைன் பாய்ஸ் டவுன் டு 5 days 90 overs யார் ஆட போறா? பிளேயர்ஸ் தான் ஆட போறாங்க. அது அவங்க தான் வந்து பண்ணி ஆகணும். ஓரளவுக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஓரளவுக்கு சொல்லலாம். பட் ஒவ்வொரு காம்பினேஷனா வர 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 போன காம்பினேஷன் பெட்டரா இருந்துச்சுன்னு தோணுது இல்ல ப்ரோ? இப்ப அந்த ரோஹித் ராகுல் டிராவிட் காம்பினேஷன் பரவாயில்லன்னு தான் தோணுது. அதுக்கு முன்னாடி ரோஹித் ராகுல் டிராவிட் இருந்தப்ப சரி ரவி சாஸ்திரி கோலி காம்போ நல்லா. ஆனா நத்திங் கேன் பீட் கேரி கிறிஸ்டன் அண்ட் தோனி காம்போ. யாராலுமே வந்து பீட்டே பண்ண முடியாது. இல்ல அது பீட் பண்ண ஒரு காம்போ இருக்கு. கிரேக் சப்பல் கங்குலி. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டானுங்க. டேய் ஆப்போனன்ட் அடிச்சுக்கிட்டானா அவனுக்குள்ளே ஆனா ஒண்ணு லைக் இந்த சீரிஸ்க்கு அப்புறமா அதுல ஜட்ஜினா தெரியல. ஓப்பனிங் போன்னு சொன்னதுக்கு நான் போனா அவுட் ஆயிரும். நான் போல போடா டீம் முக்கியம் போடா அப்படின்னா நான் போக மாட்டேன். நான் அவுட் ஆயிரும் அப்படின்னு 2 அதெல்லாம் செம்ம ஜாலியா இருக்கும் ப்ரோ. அப்புறமேட்டு கிரேக் சாப்பிள் ஏதோ எழுதி அமைச்சதை வெளியே லீக் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து ஜாலியா இருந்துச்சு அந்த டைம். அதெல்லாம் வேற ஒரு ஏரா. அதெல்லாம் ப்ரீ ஐசிசி டிராஃபி ஏரா. ஒன்லி பாலிடிக்ஸ் வேற எதுவுமே கிடையாது. நோ வின்னிங் நத்திங். சும்மா இந்த T20 வேர்ல்ட் கப்புக்கு லைக் இவனுங்கெல்லாம் ஏன்டா திருப்பி எடுத்துருக்கேன் நம்ம சொன்னதுக்கு கப்பை செட்டிங் பண்ணி ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கடிச்ச
என்ன அவன்லாம் வந்து கடிச்சானா அவனுங்களே போயிட்டு டேய் ரோஹித், டேய் விராட் நீங்க 2 ரிட்டயர் ப்ரோ ஆயிருங்கடா ப்ரோ ப்ளீஸ்டான்னு அவனுங்களே சொல்லிட்டானுங்க. இல்ல அவ்வளவுதான். ப்ரோ இல்ல ப்ரோ எனக்கு என்னன்னா அவனுக்கு திருப்பியும் அவனுக்கு ஒரு செஞ்சுரி அடிச்சா திருப்பியும் போயிடுவானுங்க. தெரியும் அவனுங்க நீங்க வருவாங்க. லெஜெண்ட்னு அதெல்லாம் எனக்கு ஓகே. தெரியும். எனக்கு லெஜெண்ட்னு அவனுங்க நீங்க திருப்பி போவானுங்க, திருப்பி வரமாட்டாங்களா ஓகே. பட் வி வேர் விண்டிகேட்டட்ன்னு நான் சொல்றேன் அவ்வளவுதான். இந்தியா பத்தி பேசிட்டோம். ஆஸ்திரேலியா பத்தி நம்ம பேசிடலாம் ப்ரோ. ஆக்சுவலி அந்த சாமே பார்த்தீங்கன்னா, ஹி ஹஸ் பெர்ஃபார்ம்ட் வெல். 160 சேஸ்ல 160 பிளஸ் சேஸ்ல வந்து அவன் அவுட் ஆயி போகும்போது 39 ரன் வந்துருச்சு. அவன் 20 பிளஸ் அடிச்சுட்டான். அவன் அடிக்க போறான்னு தெரிஞ்சுதான் இவனுக்கு வந்து நெறைய எக்ஸ்ட்ராஸ் போட்டானுங்க. அவன் லைன் லென்த்தே அவனால புடிக்கவே முடியல. பிரசித் கிருஷ்ணானாலயும், சிராஜ்னாலயும் புடிக்கவே முடியல. அண்ட் ஹி ஹஸ் பிளேட் பெட்டர் அண்ட் இட் வாஸ் மோர் தென் வாட் கோலி அண்ட் ரோஹித் ஸ்கோர்ட் ரைட். புரியுதுங்களா? அண்ட் இன்னொன்னு ஐ ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் டு தேர் பவுலர்ஸ். அதுவும் இல்லாம போலாண்ட் இஸ் லைக் எக்ஸப்ஷனல் ப்ரோ. அவன வந்து செகண்ட் ஆப்ஷனா இவங்க வச்சு போடுறது வந்து அது வந்து பெரிய அன்ஃபேர் ப்ரோ. ஹேசல்வுட் இன்ஜுரி ஆனா போலாண்ட் எடுக்கலாங்கிறது, இதுக்கு மேல வந்து போலாண்ட் இன்ஜுரி ஆனா ஹேசல்வுட் எடுக்கலாம்னு யோசிக்கிற நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்காரு. ஏன்னா எப்ப பத்தி வேணுமோ நல்லா வந்து டெலிவர் பண்ணாரு. அண்ட் அகைன் ஹேசல்வுட் நான் குறை சொல்ல மீன்ஸ் நான் கம்மியா சொல்ல. லைக் நிஜமாலுமே ப்ரோ ஹேசல்வுட் பவுலிங் வந்து கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருக்கும் ப்ரோ. அவன் பவுலிங் போடுறது ஒரே இடத்துல நமக்கு ஒரு ஐபிஎல் கப். நமக்கு ஒரு ஐபி இல்ல ப்ரோ. டெஸ்ட்ல எப்படி தெரியுமா ப்ரோ? அந்த பாத்தீங்கன்னா அதே இடத்துல அதே குட் லென்த்ல 140ல மெஷின் மாதிரி போடுறான் ப்ரோ. அழகா இருக்கு ப்ரோ பாக்குறது. ஸ்டார்க் கூட வந்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் தான் ப்ரோ. அது நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஸ்டார்க் வந்து ஆன் அண்ட் ஆஃப் தான். பட் ஹேசல்வுட் அண்ட் போலண்ட் வந்து அகைன் பேட் கமெண்ட்ஸ் வந்து பெட்டர் விக்கெட் டேக்கர். ஸ்டார்க் வந்து எனக்கு தெரிஞ்சு அவனே வாஷ் அவுட் ஆகிற சுச்சுவேஷன்ல தான் இருந்தான். அவனை இந்த ஜெய்ஸ்வால் தான் தேவையில்லாம உரண்டெழுத்து ப்ரோ. எனக்கு அதுக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க ப்ரோ. என்ன சொன்னாங்கன்னா, ஏன் வந்து ஆஸ்திரேலியன்ஸ் தான் அக்ரஷன் காட்டணுமா, இந்தியன்ஸ் வந்து அக்ரஷன் காட்டக்கூடாதா, அவன் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அக்ரஷன் காட்டக்கூடாதா, அவன் பேசக்கூடாது ஸ்லெச் பண்ணலாம் தாராளமா. பட் என்ன சொல்றாங்கிறது இருக்கு. என்னன்னா ஆக்சுவலா வந்து என்ன சுச்சுவேஷன் ஆச்சுன்னா வந்து பேட்டிங் பண்ணிருக்கப்ப ஹர்ஷித் ராணா பவுல் பண்ணா தே போத் பிளே ஃபார் த சேம் பிரான்சைஸ் இன் ஐபிஎல். ஸோ அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஐ கேன் பவுல் ஃபாஸ்டர் தேன் யூ சும்மா நக்கலா தான் சொல்லுவான். அண்ட் ஐ ஹேவ் லாங் மெமரி சும்மா ஜாலியா தான் சொல்லுவான். இட் இஸ் ஜென்ரலி அவன் வந்து இப்போ ஹர்ஷித் ராணா வம்புலுக்குல எதுவுமே கிடையாது. ஸ்டார்க் வந்து அதெல்லாம் எப்பயோ ஸ்டாப் பண்ணிட்டாப்ல. ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஸ்டாப் பண்ணிட்டாப்ல. அப்ப அது நீ வேற ஏதாவது ஸ்லெச் பண்ணிடலாம். நீ அதை ரெஃபர் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்க ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷனை ரெஃபர் பண்ணி இட்ஸ் கமிங் டூ ஸ்லோங்கிறது வந்து இட் இஸ் நாட் ரெஸ்பெக்டபிள் ஆர் வாட் எவர் ஹி டிட். அதுக்கு தான் வந்து ரெஸ்பெக்டபிள் ஹி போக்ட் a bear. உண்மையா சொன்னா ஹி போக்ட் a bear. அதனால தான் வந்து அடுத்து ஆனா அதெல்லாம் கூட நல்ல பேண்டர் தான் ப்ரோ. என்ன பொறுத்த வரைக்கும் ரெஸ்பெக்டபிளோ இல்லையோ அதெல்லாம் நல்ல பேண்டர் தான். இந்த இவனுக்கு மித்தவனுக்கு பண்றதுக்கு அந்த பேண்டர் வந்து அட்லீஸ்ட் ஓகே இவன் சொன்னதுக்கு அவன் சொன்னா அப்படின்ற மாதிரியாவது இருந்தது. இவன் போயிட்டு நேரா போயிட்டு அட்டாக் பண்றதுக்கு அந்த பேண்டர்லாம் எவ்வளவு பரவாயில்ல ப்ரோ. பவுலர்ஸ்குள்ள ஏதோ நடக்குதுன்னா ஓகே ப்ரோ. ஓடி வரான், அவனுக்கு ஒரு அட்ரலின் இருக்கும். இல்ல மேட்ச்ல ஜெய்ஸ்வால் வாஸ் ஆல்சோ ஹிட்டிங் லைக் ஹி ஹிட் a very nice one. அதுக்கு அப்புறமே ஜெய்ஸ்வால் has performed everyone. அதான் சோ அதனால தான் அந்த பேண்டர்லாம் கூட ஓகே லைக் யூ ஆர் ஜஸ்ட் ஸ்லெட்ஜிங் தி பவுலர்னு வெச்சுக்கோங்க. பேண்டர் கூட இல்ல, யூ ஆர் ஸ்லெட்ஜிங் தி பவுலர்னே வெச்சுக்கோங்க. எனக்கு என்ன தெரியுமா ஸ்லெட்ஜிங் ஓகே ப்ரோ. எனக்கு இருக்கல பிடிக்க முடிஞ்சது வந்து அந்த ஹெட் 140 அடிச்சதுக்கு அப்புறமேட்டு அது வந்து இட் வாஸ் வெரி 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 அக்லி ப்ரோ. யூ கான்ட் டு தட். அதெல்லாம் வந்து ரேபிஸ் வந்து வெளிய காட்டுறது. அது வந்து 140 அடிச்சிருக்கான், போட்டு துவச்சிட்டான். நீ அதுக்கு அப்புறமேட்டு போயிட்டு அவன்கிட்ட இது வந்து இந்த பிரச்சனை வந்து ஏற்கனவே நான் ஒரு மேட்ச் பார்த்தேன் ப்ரோ. ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் இந்தியா vs ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ். இந்த ஸ்டார்க்கு வைஃப் வந்து போட்டு துவச்சிரும் இந்தியாவை. 60ல இருந்து 70 ரன் அடிச்சு போட்டு துவச்சிரும். மேட்சை முடிச்சு விட்டு போயிருவாங்க. அப்ப விக்கெட் எடுத்துட்டு அந்த ஸ்டார்க் பொட்டாட்டி வெளியே வந்து எனக்கு சிரிப்பா இருக்குங்க இவங்க பண்றதை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவோம். இது எப்பயுமே ஒரு ஃபைனல், அதாவது நீ வந்து ஒரு 10 பாலுக்குள்ள விக்கெட் எடுத்துனா ஏதோ ஒன்று கத்தலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டுல சென்ட் ஆஃப் எனி டைம் சென்ட் ஆஃப் இஸ் பேட். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல செலிப்ரேஷனே பேட் தான். இல்ல அதான் நான் சொல்றேன். அந்த பேண்டர் ஸ்லெட்ஜிங் கூட ஓகே. இந்த தேவையில்லாத சென்ட் ஆஃப் போய் அட்டாக் பண்றதெல்லாம் இஸ் ஜஸ்ட் அட்டாக் வந்து கன்சிடர் அன்அக்செப்டபிள். அதாவது என்ன தைரியம்னா அதாவது சிம்பிள் நீ பொல்லாட்டா பண்ணுவியா என்னோட கேள்வி. முடிச்சுக்கலாமா நம்ம அதாவது ஓகே நம்ம மேட்ச் அதை பத்தி எதுவுமே பேச இவனுக்கு அடிக்கிறது அவனுக்கு அடிக்கிறது ஓகே. அதுதான் நம்மகிட்ட இருந்து ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. என்ன எதிர்பார்க்கறாங்க அத மாதிரி பிசிசிஐ ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்க அவங்க அந்த டீம் செலக்ட் பண்றாங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இன்னொன்னு ஓகே பூமர் ஃபாலோவர்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா எனி டைம் ஐ மைட்
ஸ்டாப் போஸ்டிங் வீடியோஸ் பிகாஸ் வேலை பளுக்கள் அதிகமா ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. என்னால எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதுவும் எனக்கு கொஞ்ச நாளா வந்து லைக் ஒர்க் பிரஷர் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. என்னோட கொஞ்சம் கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி அது இதுன்னு நெறைய வேலைகள் போயிட்டு இருக்கிறதுனால, என்னால ஃபுல்லா இந்த ஓகே பூமர்ல வந்து என்னால பெருசா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அ ஸோ ஐ மைட் நாட் போஸ்ட் வெரி ஃப்ரீக்வென்ட்லி. அ தப்பா எடுத்துக்க வேணாம். நெறைய பேர் இன்பாக்ஸ்ல வந்து எப்ப வீடியோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கேட்குறீங்க. நான் அவ்வளோ ஃப்ரீயா இல்ல. இது என் ப்ரொஃபஷனும் இல்ல. அதுதான் அ விஷயம். ஐ டூ ஹேவ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். சில வேலைகள் அது இது நெறைய இருக்கின்றது. அதே மாரி தான் எங்க எல்லாத்துக்குமே வெங்கட் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, அவினாஷ் எடுத்தாலும் சரி, வினோத் எடுத்தாலும் சரி, இவங்கலாம் அசெம்பிள் பண்றதே எனக்கு பெரிய வேலையா இருக்கும். பிகாஸ் எ நீங்க நெனைக்கிற அளவுக்கு இதெல்லாம் பணம் வரல. இது ஒரு ரெவென்யூவா இது ஒரு நான் ப்ரொஃபஷனலா எடுக்கிற அளவுக்கு இதுல இதுல அவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ்லாம் கிடையாது. ஸோ ஐ டூ ஹேவ் சம்திங் டூ டூ. ஸோ அதனால என்னால பெருசா இதுல எப்பப்போ முடியுதோ அப்பப்போ வரேன். அப்பப்போ வன்மத்த கக்குறேன். கரெக்ட்டா கேட்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் என்னால முடியும். ஸோ ஐ மைட் பி எ லிட்டில் பிட் ஸ்லோ அண்ட் ஐ ஹேவ் டூ மெனி திங்ஸ் இன் வெயிட் டில் மை ஏப்ரல். பிளேட். வெயிட் டில் ரைட் நவ் ஏப்ரல். ஐ ஹேவ் சோ மச் இன் மை பிளேட். ஸோ அதனால ஐபிஎல் அதான் நான் வெயிட் டில் ஏப்ரல் சொல்லுங்க ப்ரோ இல்ல அவ்வளோதான். ஐபிஎல்லே எனக்கு டவுட் ப்ரோ. எப்படி என்ன சமாச்சாரம்னு எனக்கு தெரியல. பட் ஐ ட்ரை. ஐ மேக்ஸிமம் ட்ரை. ம். என்னோட சிச்சுவேஷன் பார்த்துட்டு ஐ ட்ரை டு டூ. ஸோ ஓகே. இப்போ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. நீ புண்ட நீயே போட மாட்ட. நீ எதுக்குடா சப்ஸ்கிரைப் அப்படிம்பாங்க. பரவால்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதுல என்ன காசா பணமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, ஆமா. வணக்கம். பை. பை.